கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் அன்பாக தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்த சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவருக்கும் பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. மீண்டும் ஒரு விசை இந்த தொடர்ச்சியான வேத பாட பகுதியை கேட்பதற்கு தேவன் கொடுத்த இந்த மாபெரும் வாய்ப்புக்கு தேவனுக்கு நன்றிகளை எடுத்துக்கொள்கிறேன். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, பிரதர் வந்துட்டு ஒரு விஷயம் அப்படியே சொல்லிட்டாரு இல்லையா? தயவுசெய்து அதை தவறாக யாரும் புரிந்து கொள்ள வேண்டாம். நான் தான் ஆக்சுவலி பிரதர்கிட்ட கேட்கும்போது சகோதரருடைய அவங்களுடைய ஆர்வத்தை பற்றி அதை கேட்டிருந்தேன் இல்லையா? மாறாக கலையே இல்லைங்கிற வார்த்தை யூஸ் பண்ணல, தவறாக புரிஞ்சிட வேண்டாம். ஓகே, அன்பான சகோதரிகளே, இப்பொழுது நம்ம பார்க்கக்கூடிய அந்த பகுதி, நம்ம லாஸ்ட் வீக் சில விஷயங்களை பார்த்தோம் இல்லையா? அது உங்களை எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும். என்ன விஷயங்களை பார்த்தோன்னு சொல்ல முடியுமா? என்ன விஷயங்களெல்லாம் நம்ம கவனித்தோம் அப்படிங்கிறது உங்களால் சொல்ல முடியுமா? எந்த பகுதியை நம்ம பார்த்தோம், என்ன விஷயம் உங்களுக்கு புரிஞ்சு? ஓகே, அருமகதம்னா என்ன? என்ன? ஓகே, குட். வேற என்ன கவனிச்சோம்? ஓகே, என்னெல்லாம் இன்சிடென்ட் ஆச்சுன்னு பார்த்தோம், கரெக்ட் இல்லையா? அப்புறம் ஆ குட். ஓகே, வேற வேற என்ன பார்த்தோம்? ஓகே, சரி, நல்லது, பரவாயில்ல. ஸோ ஓரளவு என்ன பண்ணியிருக்கீங்க, நிறைய விஷயங்களை நீங்கள் புரிஞ்சிருக்கீங்க அன்பான சராசரியில். ஸோ முக்கியமான ஒரு விஷயத்தை இந்த இடத்துல உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். என்ன அப்படின்னா, இந்த பாடம் நிச்சயமாக உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். மேபி அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கலாம், ஆனாலும் ஏன்னா இந்த ஒரு டாப்பிக்கே கொஞ்சம் கஷ்டமான டாபிக் தான் இல்லைங்களா? கொஞ்சம் ஹையர் ஸ்டடி மாதிரி தான் இருக்கும். முடிந்த அளவுக்கு என்னால் என்னுடைய புரிந்து கொள்ள எப்படி இருக்கோ நான் என்ன பண்ணுறேன், உங்களுக்கு புரிய வைக்க முயற்சி எடுக்கிறேன். நீங்களும் என்ன பண்ணுங்கள், புரிந்து கொள்ள முயற்சி எடுங்க. அப்படி புரியலனா கூட பரவாயில்ல, நீங்கள் என்ன பண்ணலாம், தாராளமாக உங்களுக்கு கேள்வி இருந்தால் கூட கேட்கலாம் இல்லையா? ஸோ அது கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அன்பான ஆசிரியர். இப்பொழுது நம்ம அந்த மூன்றாவது ஒரு பகுதியை தொடர்ந்துட்டு இருக்கோம். அதில் நம்ம பார்க்கும்போது இந்த ஆர்மகுதன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பகுதியில், இந்த காலகட்டத்தில் நம்ம பார்க்கக்கூடிய ஒரு பகுதி என்னன்னு பார்க்கும்போது, இந்த ஆர்மகுதன் நம்ம ஒரு வியூவை பார்த்தோம் இல்லையா? அந்த வியூவில் நம்ம பார்க்கும்போது என்னென்ன வியூ பார்த்தோம் ஞாபகம் இருக்குங்களா? லாஸ்ட் டைமு எந்த பார்வையில் நம்ம படிக்கணும் அப்படின்னு? ஸ்பிரிச்சுவல். ஓகே, அப்புறம் ஓகே, அப்புறம் இந்த ரிலீஜியஸ் வியூ. இப்போ இந்த ரிலீஜியஸ் வியூனா என்ன? அதாவது ஒரு மதத்தின் அடிப்படையில் ஒரு மேற்பார்வை, மதத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய பார்வை. மதம் அப்படின்னா ரிலீஜியஸ், கிறிஸ்துவ மதம். இந்த ஆங்கிளில் இந்த ஒரு ஆரம்பகத்தனை பார்க்கலாம் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது என்ன பார்க்கலாம், எப்படி பார்க்கலாம்? இந்த வியூவில், இந்த வியூ பாயிண்ட்ல பார்க்கும்போது ஒரு மதம் அப்படின்னு சொல்லும் போது இந்த இடத்துல எந்த மதத்தை மையமாக வைத்து நம்ம பார்க்க முடியும்? நிச்சயமாக கிறிஸ்துவ மதத்தை தவிர வேற மதம் பார்க்க வாய்ப்பில்லை. அப்போ கிறிஸ்துவம் சொல்லும் போது நம்ம இந்த கிறிஸ்துவத்தில் இருக்கக்கூடிய அநேக டெனாமினேஷன்ஸ் தெரியும். ஸோ இந்த டெனாமினேஷன்ஸ் எல்லாம் நம்ம என்னன்னு கூப்பிட்டுட்டு இருக்கோம்? பேர் கிறிஸ்துவ சபை. அதுக்கு இன்னொரு பேர் கூட இருக்கு இல்லையா? குழப்பம். இன்னும் தெளிவாக சொல்ல போனா பேர் வரும், நல்ல பேர் வரும் அதுக்கு. அந்த குழப்பத்துக்கு ஈக்குவலாக தான் அந்த பேர் வரும். பாபிலோன். வெரி குட். பாபிலோன் அப்படிங்கிற வார்த்தை இல்லையா? என்ன சொன்னீங்க? தாய் சபையா? சரி இல்லையா? இந்த பாபிலோன் அப்படிங்கிறது ரொம்ப சிறந்த ஒரு வார்த்தை அந்த இடத்துல காணப்படுது அன்பான சொல்ல. அப்போ இந்த பாபிலோன் அப்படின்னு சொல்லும் போது இன்னைக்கு அந்த பாபிலோனுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு ஜனங்களையோ சகோதரரையோ அவங்கள பத்தி நம்ம என்ன பண்றது இல்லை, பேச போறது கிடையாது இல்லையா? நிறைய நேரத்தில் நமக்குள்ள இப்படிதான் ஒரு மைண்ட் வந்துடும். என்ன அப்படின்னா, நம்ம யாரை பத்தி பேச ஆரம்பிச்சிடுவோம், அங்கே இருக்கிற ஜனங்களை பத்தி பேச ஆரம்பிச்சிடுவோம். ஸோ அது நம்முடைய வேலை இல்லை. ஜனங்களை குறித்தோ அவருடைய தனிப்பட்ட நபர்களை குறித்தோ நம்ம என்ன பண்ண வேண்டியதில்லை, பேச வேண்டியதில்லை. ஏன்னா நம்முடைய ஆப்போசிஷன், நம்ம எதிர்த்து விவாதிப்பது, நம்ம அவங்க கூட பேச விரும்புவது, அதை நம்ம எதிர்த்து நிற்கக்கூடிய எல்லா பகுதிகளும் எதை சார்ந்து இருக்குன்னு பார்க்கும்போது அவருடைய கோட்பாடுகள் மற்றும் போதனைகள் அடிப்படையா இருக்கு. எதில் அடிப்படையா இருக்கு? கோட்பாடுகள், போதனைகள். அப்படின்னா என்ன? கோட்பாடுகள் என்ன, போதனை என்ன? என்ன புரியுது உங்களுக்கு? இப்ப நான் வெறும் அப்படியே பேசிட்டு போனா உங்களுக்கு அது புரியாம போயிடும். அதனால தான் கேட்டுட்டு இருக்கேன். ஸோ கோட்பாடுகள் என்ன புரியுது அப்படின்னா, அவங்களுடைய என்ன சொல்லலாம், அவங்களுடைய அதாவது ஆச்சாரங்கள் அல்லது அவங்களுடைய என்ன சொல்லலாம், அவங்களுடைய மனிதர்களால் போதிக்கப்பட்ட கற்பனைகள்
இல்லையா? சில கலாச்சாரங்கள், அவங்களே பின்பற்றக்கூடிய சில விஷயங்கள், அப்புறம் அவங்களுடைய டாக்ட்ரின்ஸ், இது ரெண்டுமே இருக்கு. இப்போ அவங்கள்ட்ட இருக்க அந்த பழக்க வழக்கங்கள் எல்லாம் பார்க்கும்போது ரிலிஜியஸ் ரீதியா நம்ம கவனிச்சு பார்க்கும்போது அதோட பேஸ் எங்கேருந்து வந்திருக்கு பார்க்கும்போது அது வந்துட்டு என்ன இல்லை, பைபிளை பேஸ் பண்ணி இல்லை அப்படிங்கிறத முதல்ல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு. ரெண்டாவது பார்க்கும்போது அவங்களுடைய போதனைகள், அவங்க டாக்டரின்ஸ் கூட என்ன இல்லைன்னா எதை பேஸ் பண்ணி இல்லை, பைபிளை பேஸ் பண்ணி இல்லை, வேதத்தை சார்ந்து இல்லை. அப்போ தேவனுடைய பிள்ளைகள் ஒரு தனிப்பட்ட மனிதனை நம்ம பேசுறதுல எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை. ஏன்னா நம்ம கூட எங்கே தான் இருந்தோம், நம்ம கூட அதே பாபிலோன் தான் இருந்தோம். தேவன் ஏற்றவில்லை நம்மளை அழைச்சிருக்காரு, கரெக்டா? ஏன்னா நமக்கு இந்த சத்தியம் வர்றதுக்கு முன்னாடி நமக்கு என்ன தெரியல. அன்லெஸ் அங்க இருக்கிற கோதுமைகளுக்கு அந்த சத்தியம் போகாத வரைக்கும் அவங்களுக்கு என்னவாது தெரியாது. நம்மளும் பல வருஷமா அங்கேதான் இருந்திருக்கோம். சில குறிப்பிட்ட காலம் வர வரைக்கும் தேவன் நம்மளை அழைப்பு கொடுக்காத வரைக்கும் நமக்கும் தெரியாது. ஆனா நம்ம அங்கேருந்து வெளியே வர்றதுக்கு என்ன நமக்கு தெளிவடைஞ்சது, எந்த விஷயம் நமக்கு ரொம்ப தெளிவாச்சு? இல்லையா? இந்த அடுத்த 2 பகுதிகள் தான். ஏன்னா அவங்களுடைய கோட்பாடுகள், அவங்க என்ன பின்பற்றிட்டு இருக்காங்களோ, அவங்களுடைய அனுசரிப்புகள், ஆச்சாரங்கள் இதெல்லாமே வேதத்தை சார்ந்து இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயமும், ரெண்டாவது அவங்களுடைய போதனைகள், இது ரெண்டுமே நம்ம என்ன பண்றோம், முற்றிலுமாக வெறுக்கிறோம். வெறுக்கிறோங்கிறத தாண்டி என்ன யோசிக்கலாம், முற்றிலுமா இதுக்கு ஆப்போசிட்டா நம்ம எப்பவுமே நிக்கணும். கரெக்டா? எப்போதுமே என்ன பண்ணணும், இந்த விஷயத்துக்கு நிக்கணும். மாறாக ஒரு நபரை நம்ம புண்படுத்துறது வேண்டாம். ஒரு தனிப்பட்ட நபரை யாரா பாக்குறீங்க, பேருக்கு சபையில் அவரை போயிட்டு நம்ம வேற மாதிரி ஆங்கில பார்க்கறது, நீங்க எல்லாம் தப்பான போதனை பின்பற்றிட்டு இருக்கீங்க அப்படி சொல்றது என்ன ஆயிடும், உங்களுக்கு ரொம்ப காயமாயிடும். ஆனா நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், எப்படி இந்த சத்தியத்தை நம்ம எப்படி எடுத்துட்டு போயிட்டு இருக்கோம்? நம்மளும் உங்கள்கிட்ட வந்த உடனே ஃபர்ஸ்ட் நம்ம பேருக்கு சபையில் இருக்கும்போது யாராச்சும் நம்மள்ட்ட வந்துட்டு நீங்க வந்துட்டு பின்பற்றுறது தவறு, நரகம் இல்லை, ஆன்டி கிரைஸ்ட், அதாவது திருத்துவம் இல்லை, அதெல்லாம் பொய், இல்லையா, ஏசு கிறிஸ்து வந்துட்டார் அப்படின்னு சொன்னா வந்திருப்போமா? நம்மள்ட்ட சத்தியம் எப்படி வந்துச்சு? ஸ்லோவா தேவன் எடுத்துட்டு வந்தார். ஏன்னா நம்ம புரிந்து கொள்றதுக்கு நமக்கு அந்த அந்த போதனைகள், அந்த கோட்பாடுகள் நம்ம வெறுக்கத்தக்கதாக, அது புரிந்து கொள்ளத்தக்கதாக தேவன் நேரத்தை கொடுத்தார். இங்க கூட நம்மளும் அப்படிதான் இந்த இடத்துல நிக்கணும். முக்கியமா நம்ம பார்த்துட்டு இருக்க அந்த ரிலிஜியஸ் வியூவை பார்க்கும்போது நம்முடைய பார்வை எப்பொழுதுமே அந்த போதனைகள், அவங்க எடுத்துட்டு வர இருக்கிற ரிலிஜியஸ் சம்பந்தப்பட்ட அந்த பழக்க வழக்கங்கள், அனுசரிப்பு எல்லாம் இருக்கோ அதுக்கு எல்லாமே எப்பவுமே நம்ம எப்படி இருக்கணும், ஆப்போசிட்டா நிக்கணும். ஏன்னா தேவன் அதைத்தான் என்னன்னு சொல்றாரு, அருவருப்பு அப்படின்னு சொல்றாரு. கரெக்டுங்களா? அதைத்தான் தேவன் என்ன பண்றாரு, வெறுக்கிறார். அந்த விஷயம் என்னன்னா தேவனுடைய விஷயத்துக்கு முற்றிலுமாக ஆப்போசிட்டா இருக்கு. இது வாசிக்கலாம், ஸ்கிரீன்ல இருக்கு, வாசிக்கலாம். தேவன் தேவன் வெறுப்பதை நாமும் நாம் கோட்பாடுகளை, போதனைகளை எப்பொழுதுமே விவாதிக்கிறோம். தனிப்பட்டவரை குறித்து என்றுமே பேசுவதில்லை. ஜனங்களை குறித்து விவாதிப்பதற்கு தேவன் நம்மை நியமிக்கவில்லை. அவரது வார்த்தையை விவாதிப்பது தான் நம்முடைய வேலை, இல்லையா? அவருடைய வார்த்தையை விவாதிப்பது தான் நம்முடைய வேலை. சத்தியத்தை தேவனுடைய பிள்ளைகள் அங்கே சொல்லும் போது கூட அவங்களுக்கு நம்ம என்ன பண்ணுமா இருக்குன்னா சத்தியத்தின் மூலமா அதை புரிய வைக்கணுமே தவிர நம்ம வேற ஆங்கிள் அவங்களை கடிந்து கொள்ளுதலோ, அவங்களை திட்டுறதோ, வேற செய்யறது வந்து அது நல்ல விஷயமே இருக்காது. நம்ம வந்து என்ன பண்ணோம், சத்தியத்தின் மூலியமா தான் போனோம். என்னதான் வந்தாலும் சில நேரத்தில் நம்மளை வந்து ஆன்டி கிரைஸ்ட் சொன்னா நீங்க தான் ஆன்டி கிரைஸ்ட் சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது, இல்லையா? நம்ம என்ன பண்ணோம், வசனத்தின்படி தான் போனோம். நம்முடைய விவாதம் எப்போதுமே வேத வசனத்தின் அடிப்படையில் இருக்க வேண்டும். அதை நம்ம மனசுல வச்சுக்கணும். சரி, ஏன் இந்த பாயிண்ட் இந்த இடத்துல பார்த்துட்டு இருக்கோம்? அன்பான சொல்ல இந்த ஆறுமுகதனுக்கு நம்ம பார்த்த இந்த ஒரு பகுதியில், இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய பகுதியில் நம்ம என்ன பார்த்தோம், ரிலிஜியஸ் வியூவில் பார்க்க போறோம்னு நினைச்சு. அந்த ரிலிஜியஸ் வியூ என்னன்னு பார்க்கும்போது இன்னைக்கு கிறிஸ்துவ மண்டலம் எப்படி இருக்கு, எவ்வளவு அதிகமா இருக்காங்க இல்லையா? உலகத்துல எத்தனை பர்சன்டேஜ் கிறிஸ்துவங்க இருக்காங்க? 100 பேர்ல எத்தனை பேர் இருக்காங்க? எத்தனை பேர்னா இருக்கட்டும் பிரதர், 33% கிறிஸ்துவர்கள் தான் இருக்காங்க உலகம் முழுவதும், இல்லையா? 33% அப்படின்னா இந்த 33% பர்சன்டேஜ் அப்படிங்கிற இந்த ஜனக்கூட்டம் தேவனால் அங்கீகரிக்கப்பட்டதா, இல்ல தேவன் சித்தம் கொண்டு இவங்களெல்லாம் அழைச்சிருக்காரா அப்படின்னு பார்க்கும்போது இல்லவே இல்லை. அப்ப தேவனுடைய சித்தம் என்ன? இத்தனை பேர் கிறிஸ்துவங்க காணப்படுறாங்க, ஆனா இது தேவனுடைய சித்தத்துக்கு ஆப்போசிட்டா தான் இது இருக்கு. நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். எப்படி கண்டுபிடிக்கிறோம்? எதை வச்சு கண்டுபிடிக்கிறோம்? வசனத்தை வச்சு கண்டுபிடிக்கிறோம். வசனம் என்ன சொல்லிட்டு இருக்கு? வசனம் என்ன சொல்லிட்டு இருக்கு? வாசிக்கலாம், லூக்கா 12 அதிகாரம் 32 வசனம். லூக்கா 12 அதிகாரம் 32 வசனம். உங்களுக்கு உள்ளவைகளை 12 அதிகாரம் 32
32ஆம் வசனம். ம். பயப்படாதே சிறுமந்தையே, உங்களுக்கு ராஜ்யத்தை கொடுக்க உங்கள் பிதா பிரியமாயிருக்கிறார். இல்லைங்களா? பயப்படாத சிறுமந்தையே, உங்களுக்கு ராஜ்யத்தை கொடுக்க உங்கள் பிதா பிரியமா இருக்கிறார். என்ன பார்த்தோம் இந்த இடத்துல? என்ன பார்த்தோம்? சிறு மந்தை. சபைன்னு சொல்லும்போது என்னதான்? சிறு மந்தை தான். தேவனுடைய பிளான்ல இருக்கக்கூடிய அந்த சபை பகுதி அது சிறு மந்தையா தான் என்ன இருக்கு இருக்கு. மாறாக என்ன இல்ல, ஒரு பெரிய கூட்டமாக இல்ல. எப்போதுமே தேவனுடைய திட்டத்துல இந்த பெரிய கூட்ட வரணுங்கிற பிளான் தேவனுக்கு இல்லவே இல்ல. மாறாக இந்த பெரிய கூட்டம் என்ன இருக்கு இந்த இடத்துல வந்திருக்கு. அது எதின் அடிப்படையில் வந்திருக்கு அப்படிங்கிறது கூட நம்ம நிறைய நல்லா தெரியும் இல்லையா? பரலோக ராஜ்யம் கடுகு விதைக்கு ஒப்பா இருக்கிறது. அதை ஒரு மனுஷன் எடுத்துட்டு போய் என்ன பண்ணாரு? விதைச்சாரு. அது சகல மரங்களிலும் பெரிய மரமாகி ஆகாயத்தின் சகல விதமான பறவைகள் என்ன ஆச்சு? அதுல கூடு கட்டிடுச்சு இல்லையா? இதை தான் நம்ம பார்க்கும்போது இந்த ஒரு கடுகு விதைன்னு சொல்லக்கூடியது இந்த கிறிஸ்டியன் அமைப்புகள், அதாவது இந்த கடுகு அந்த மரங்கிறது என்னன்னா இந்த அமைப்புகள். இப்ப அந்த அமைப்புகள் பார்க்கும்போது எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது இதுல அசுத்தமான சகலவித பறவைகள் என்ன இருக்குன்னா கூடு கட்டியிருக்குன்னு சொல்லும் போது தேவன் எதிர்பார்க்கிற அந்த ஃபெய்த் மேல இந்த சபைக்கு நிக்காம தன்னுடைய சுய நம்பிக்கையில என்ன பண்ணிட்டாங்க? சுயமான நம்பிக்கை போதனைகள் நிக்க ஆரம்பிச்சிட்டான். அப்ப தேவன் எப்போதுமே இந்த ஒரு கூட்டத்தை என்ன பண்ணிட்டு இல்ல, விரும்பிட்டு இல்ல. அப்போ ஆர்மகதன் அப்படின்னு சொல்லும் போது நம்ம தெரியும் இல்லையா? ஆர்மகதன் சொல்லும் போது லாஸ்ட் டைம் என்னன்னு பார்த்தோம்? என்ன அதுக்கு மீனிங் என்ன பார்த்தோம்? இல்லையா? அதுக்கு இன்னொரு அர்த்தம் கூட இருக்கு. என்ன அப்படின்னு பார்க்கும்போது அழிவின் மலை, மவுண்ட் ஆஃப் டெஸ்ட்ரக்ஷன் இல்லையா? ஆர்மகதன் அப்படின்னு சொல்லும் போது அதுக்கு என்ன இருக்கு? அழிவின் மலை அப்படிங்கிற ஒரு அர்த்தம் கூட இந்த இடத்துல இருக்கு. அப்படின்னா இந்த அழிவு, தேவனுடைய உக்கிர கோபம், தேவனுடைய ஜட்ஜ்மெண்ட் எல்லாமே என்னன்னு பார்க்கும்போது அன்பான சகோதரர்களே எதை அடிப்படை கொண்டிருக்கு அந்த விஷயம் அப்படின்னு பார்க்கும்போது எதை அடிப்படை கொண்டிருக்கு? தேவனுடைய கோபத்தை காட்ட போறார். அப்ப தேவனுடைய கோபத்தை எங்கே காட்ட போறாரு? உண்மையான சிறுமந்தையை தவிர யார் மேலேயும் காட்ட போறாரு? யார் மேலே காட்ட போறாரு? இந்த பேர் கிறிஸ்துவ சபை அமைப்புகள் மேலும் காட்ட போறார். இதுவும் இந்த அழிவுங்கிற பகுதியில வந்து நிக்க போகுது. ஆகையால் தேவனுடைய பிள்ளைகள் இந்த ஒரு பேர் கிறிஸ்துவ சபை அப்படின்னு சொல்லும் போது நம்ம நல்லா கவனிக்கணும். இந்த ஒரு பேர் கிறிஸ்துவ சபைன்னு சொல்லக்கூடிய அந்த அவங்களுடைய போதனைகளாகட்டும், அவங்களுடைய எல்லா விஷயங்களாகட்டும், அது வந்துட்டு தேவனுக்கு அருவருப்பா இருக்கு. ஆனா இந்த ஆர்மகத நித்தத்துக்கும் அந்த ஒரு பேர் கிறிஸ்துவ சபை அமைப்புகளுக்கு என்ன ஒரு சம்பந்தம் இருக்கு? என்ன சம்பந்தம் இருக்கு அப்படின்னு சொல்லும்போது நம்ம லாஸ்ட் டைம் அந்த வசனத்தை வாசிச்சோம். அதோடைய நம்முடைய ஆர்மகத யுத்தத்திற்கு ஒரு தலைப்பு வசனத்தை வாசிச்சோம் இல்லையா? என்ன வசனம்? எந்த வசனம்? வெளிப்படுதல் 16 அதிகாரம் 16 வசனம் வாசிங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 16ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். அப்பொழுது எபிரேய பாஷையிலே அர்மகதோன் என்னப்பட்ட இடத்திலே அவர்களை கூட்டி சேர்த்தான். அர்மகதன் என்னும் இடத்திலே அவர்களை கூட்டி சேர்த்தான். யார் கூட்டி சேர்த்தது? வசனத்தை கவனிச்சுட்டு இருக்கோம்ல? வசனத்துல அப்பொழுது எபிரேய பாஷையிலே அர்மகதன் என்னப்பட்ட இடத்திலே அவர்களை கூட்டி சேர்த்தான். யாரு அப்படின்னா மேல ஏதோ இருக்கு. அதுக்கு யார் இருந்திருக்கலாம் கூட்டி சேர்க்கிற இந்த வேலை? இந்த பைபிள பாருங்க, பைபிள் ஓபன் பண்ணுங்க, பாருங்க, அங்கேயே கண்டுபிடிங்க பார்க்கலாம். 16 அதிகாரத்துல கூட்டி சேர்த்தான் அப்படின்னு சொல்லும் போது அவர் யாரா இருக்கலாம்? ஒரு பர்சனா இருக்கு இல்லையா? அதே நேரத்தில் ஒரு ஆணா இருக்கணும். அப்ப அவர் கூட்டி சேர்த்தானா யார் கூட்டி சேர்த்திருக்கிறது? அந்த வசனத்துல யார் கூட்டி சேர்த்திருக்கலாம்? வாசிச்சிருக்கீங்களா பைபிள்ல? கொஞ்சம் மேல கீழே வாசிச்சு பாருங்க. மேல என்ன நடக்குது பாருங்க. 15ஆம் வசனம். 15ல வராது, 13ல வாசிச்சு பாருங்க. அப்பொழுது வலு சர்ப்பத்தின் வாயிலும். அங்கேயும் வராது. நீங்க மேல போங்க இன்னும் கொஞ்சம். 6ஆம் தூதன். இங்க வந்துருச்சு. என்ன வந்துருச்சு? யார் கூட்டி சேர்த்துட்டு இருக்குது? 6ஆம் தூதன். இப்ப இந்த 6ஆம் தூதன் வந்துட்டு யார் மூலியமா அனுப்பப்பட்டிருக்கு? இந்த 6ஆம் தூதன் யாரு என்னங்கிறதெல்லாம் நம்ம வரப்போற படங்களை பார்க்கலாம். இப்ப நம்ம அதை பார்த்துட்டு இல்ல, இங்க என்ன கொடுக்கப்பட்டிருக்கு அதை பார்த்துட்டு இருக்கோம். இப்ப இந்த 6ஆம் தூதன் போது யார் பக்கத்துல இருக்காரு? இவர் தேவனுடைய பட்சத்துல இருக்காரு இல்லையா? அப்படின்னா இந்த கூட்டி சேர்க்கிற வேலை யார் செஞ்சுட்டு இருக்கிறது? தேவன் தான் செஞ்சுட்டு இருக்காரு. கரெக்டா? டவுட் என்ன இருக்கா? நல்லா வசனத்தை கவனிக்கணும். அதனால சொல்றேன், அப்படி கேட்டனால என்ன ஒரு விஷயம் இருக்குன்னு அர்த்தம். நீங்க நல்லா கவனிக்கணும். இந்த ஒரு யுத்தத்தை கூட்டி சேர்க்கிற வேலை யாருடைய வேலை? மகாநாளின் யுத்தத்திற்கு இவங்களை கூட்டி சேர்க்கிற வேலை யார் பிளான் பண்ணி இருக்கிறது? ஆர்மகதன் யுத்தம் ஒண்ணு பண்ண நினைச்சது யாரு? தேவன் தான் இல்லையா? அதே நேரத்துல தேவன் இந்த யுத்தத்துக்கு கூட்டி சேர்க்கணும்னு நினைக்கிற டைம்ல ஒருவேளை தேவன் என்ன பண்ற எல்லாரும் கூட்டி சேர்க்கிறார், அந்த பக்கம் இருக்கிறவங்க வரல அப்படின்னா யுத்தம் நடக்குமா? யுத்தம் நடக்க வாய்ப்பு இல்லை. அப்படின்னா எப்படி தேவன் வந்து சில கூட்டி சேர்க்கிற பிளான் வச்சுக்கிறது போல
தவறான அமைப்புகளும் அந்த யுத்தத்துக்கு கூட்டி சேர்க்கணுங்கிற பிளான் என்ன பண்ணிருக்கணும்? கண்டிப்பா பண்ணிருக்கணும். அதுக்குரிய விடை வந்து அதே வசனத்துல இருக்கு. கண்டினியூ பண்ணுங்க. 16ஆம் அதிகாரம் அப்படியே வாசிச்சுட்டு வாங்க. 6ஆம் தூதன் அங்கிருந்து வாசிங்க. 12ஆம் வசனம். 12 ஆறாம் 12 தூதன் மேல போக வேண்டாம். அப்படியே கீழே வாங்க. ஆ, பனி- 13ஆம் வசனத்தை வாசிங்க. அப்பொழுது வலு சர்ப்பத்தின் வாயிலும் மிருகத்தின் வாயிலும் கள்ள தீர்க்கதரிசியின் வாயிலும் இருந்து தன்னை தங்களுக்கு ஒப்பான 3 அசுத்த ஆவிகள் புறப்பட்டு வர கண்டேன். அவைகள் அற்புதங்களை செய்கிற பிசாசுகளின் ஆவிகள். அவைகள் பூலோகம் எங்குமுள்ள ராஜாக்களை சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய மகா நாளில் நடக்கும் யுத்தத்திற்கு கூட்டி சேர்க்கும்படிக்கு புறப்பட்டு போகிறது. ஓகே, கரெக்ட்டுங்களா? புரிஞ்சதுங்களா உங்களுக்கு? கீழே வாசிச்சோம், அதே கீழே வாசனம். யார் இந்த யுத்தத்துக்கு கூட்டி சேர்த்துட்டு இருக்கிறது? 6ஆம் தூதன். ஏன் 6ஆம் தூதன் நான் சொல்லிட்டு புரியுதுங்களா உங்களுக்கு? ஏன்னா கீழே இருக்கிற வசனம் என்ன சொல்லிட்டு இருக்கு? அதுக்கப்புறம் 15ஆம் வசனத்துல 15ஆம் வசனம் வாசிங்க. இதோ திருடனைப் போல வருகிறேன். ம். தன் மானம் காணப்படத்தக்கதாக நிர்வாணமாய் நடவாதபடிக்கு விழித்துக் கொண்டு தன் வஸ்திரங்களை காத்துக் கொள்கிறவன் பாக்கியவான். கண்டினியூ பண்ணுங்க. அப்பொழுது எபிரேய பாஷையிலே அர்மெகதோன் என்னப்பட்ட இடத்திலே அவர்களை கூட்டி சேர்த்தான். கூட்டி சேர்த்தான். சோ 6ஆம் தூதன் என்னெல்லாம் பிளான் பண்ணிட்டு இருக்கு? 6ஆம் தூதனுடைய அந்த ஒரு கலசத்தை ஊற்றும் போது என்ன நடக்குது அப்படிங்கிற எல்லா விஷயத்தை விவரிச்சுட்டு வந்து கூட்டி சேர்த்தான் இங்கே போட்டுருச்சு. 14ஆம் வசனத்துல என்ன போட்டிருக்கு? 13ஆம் வசனத்துல என்ன போட்டிருக்கு? அந்த பிசாசின் ஆவிகள் அவைகள் பூலோகம் எங்கும் உள்ள ராஜாக்களை சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய மகாநாளில் நடக்கும் யுத்தத்திற்கு கூட்டி சேர்க்கும்படிக்கு புறப்பட்டு போகிறது அப்படி சொல்லிட்டு இருக்கு. இப்ப யார் கூட்டி சேர்த்துட்டு இருக்குது? தேவனா இல்ல இந்த அசுத்த ஆவிகளா? சொல்லுங்க. புரியுதுங்களா உங்களுக்கு? குழப்பமா என்ன இருக்கா? ஒரு பக்கம் கூட்டி சேர்த்தான் இருக்கு, இன்னொரு பக்கம் கூட்டி சேர்க்க அந்த ஆவிகள் போனன்னு இருக்கு. என்ன இதோடைய அர்த்தம்? ஓகே இல்லையா? நிச்சயமா நீங்க சொல்றதா கரெக்ட் தான். அதாவது தேவன் தான் இதை பிளான் வச்சிருக்காரு. தேவன் எப்படி பிளான் வச்சிருக்காருன்னா, தேவன் இதுக்கு ஜட்ஜ்மெண்ட் பண்ண பிளான் வச்சிருக்கும் போது தேவனுக்கு ஆப்போசிட்டா இருக்க அமைப்புகள் எப்படி நிக்குதுன்னா, நாங்களும் வரோம் வாங்க, நாங்களும் ரெடி. எதுக்கு? சண்டைக்கு. நீங்களா நாங்களா பார்த்துடலாம், நாங்களும் சேர்க்கிறோம். நீங்களும் என்ன பண்ணுங்க, யுத்தத்துக்கு வாங்க, நாங்களும் வரோம் அப்படின்னு என்ன பண்றாங்க? இவங்களும் கூட்டி சேர்க்கிறாங்க. இப்ப என்ன வேணும்? இப்ப கூட்டி சேர்க்கணும்னு சொல்லும் போது ஒரு மிகப்பெரிய சக்தியாகிய தேவனுக்கு எதிர்த்து நிற்கும் போது இங்கேயும் பெரிய சக்தி வேணும் இல்ல? பவர் பெருசா இருக்கணும் இல்ல? இல்லைன்னா அந்த சக்தியை எதிர்க்க முடியுமா? அப்படின்னா இப்ப இங்க என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னா, அந்த ஒரு 3 விஷயங்களை இங்க பேசிட்டு இருக்கு. 3 நபர் அல்லது 3 முக்கியமான ஒரு கருவிகள் இங்க பார்க்கிறோம். என்னென்ன பார்த்தோம்? குட் மிருகம். குட். சரி, 3 விஷயங்கள். இப்ப அந்த 3 பேர் வாயிலிருந்து என்ன வருதா? தவளைகளுக்கு ஒப்பான 3 அசுத்தாவிகள். என்ன இதோட அர்த்தம்? பேசிக் கிளாஸ் நம்ம இதெல்லாம் கேட்டிருப்போம் இல்ல? பேசிக் கிளாஸ் கண்டிப்பா ஆன்டிகிரைஸ்ட் சப்ஜெக்ட்ல கேட்டிருப்போம், வேற பாடங்களை கேட்டிருப்போம். என்ன இந்த ஒரு 3 அந்த 3 தவளைகளுக்கு எதை குறிச்சிட்டு இருக்கு? நீங்க ஆன்சர் பண்ணலன்னு நான் பேசவே மாட்டேன். சொல்லுங்க. இந்த 3 தவளைகள் நம்ம கேட்டிருக்கீங்களா இல்லையா? இது பேசிக் கிளாஸ்ல கேட்டிருக்கீங்களா? ஆன்டிகிரைஸ்ட் சப்ஜெக்ட்ல கேட்டேன்னா கேட்டேன், இல்ல இல்லன்னு ஒன்றும் பிரச்சனை இல்லை. பிரதர் ஒரு தவளை சிஸ்டம். ஓகே. அப்புறம் ஓகே, வெரி குட், பார்க்கலாம். சரி, ஓகே, தேங்க்யூ சிஸ்டர். அன்பான சகோதரிகளே, இந்த 3 தவளைகள் என்ன அப்படிங்கறத நம்ம என்ன பண்ணலாம், பிற்பாடு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம எதை பார்க்கணுமா இருக்கு? வலு சர்ப்பம், மிருகம், கள்ள தீர்க்கதரிசி என்னன்னு பார்க்கணும். கரெக்டா? இவங்களை நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன்னா ஆர்மகதன் யுத்தத்தை நம்ம மதத்தை சார்பற்ற அந்த விஷயத்துல கவனிச்சு பார்க்கும்போது அதுல மிக முக்கியமான பங்கு வகிக்கிறது இந்த பேர் கிறிஸ்துவ அமைப்பு. இந்த அமைப்புல இந்த 3 பேரும் நம்ம பார்க்கும்போது இவங்க எதுக்கு சம்பந்தப்பட்டவங்கன்னா, இவங்க அந்த ரிலிஜியஸ்க்கு சம்பந்தப்பட்டவங்க. கரெக்டா? அப்ப நம்ம பார்க்கலாம். சோ முதலாவது நம்ம பார்த்த பிரகாரமாக அந்த 3, ஒன்னு எது? வலு சர்ப்பம்,
இன்னொன்னு மிருகம், இன்னொன்னு கள்ள தீர்க்கதரிசி. 3 பேர் இருக்காங்க. இப்ப இந்த 3 பேர் இருக்காங்கன்னா என்ன அர்த்தம்னா, இங்க 3 பேர் எப்படி இருக்காங்க? ஒற்றுமையா இருக்காங்க. கரெக்டா? இவங்க 3 பேரும் ஒண்ணா ஆனா மட்டுமே என்ன நடக்கும்? இந்த தவளைகளுக்கு பண்ண அசுத்தாவிகள் வந்து இந்த உலகத்துல இருக்கிற எல்லா ராஜாங்களையும் என்ன பண்ண கூட்டி சேர்க்கிற வேலை நடக்கணும். இப்ப தேவனுடைய பிள்ளைகள் இந்த 3 பேர் யாருன்னு பார்த்து, இந்த 3 பேர் ஒற்றுமையா இப்ப இருக்கிறாங்களான்னு கவனிக்கிற வேலை யார் கையில இருக்கு? நம்ம கையில தான் இருக்கு. நம்ம தான் கவனிக்கணும். நம்ம கவனிக்கலனா நம்மளும் இது 3ல ஒண்ணா இருப்போம், அவ்வளவுதான். கரெக்டா? நம்ம கவனிக்க தவறிட்டு நமக்கு எதுக்கு அப்படின்னு சொல்லும் போது நம்ம கவனிக்க வேண்டியதா இருக்கு. அலர்ட்டா இந்த 3 வந்து இன்னைக்கு எப்படி வேலை செஞ்சிட்டு இருக்கு இல்லையா? நம்ம பார்த்தோம் அந்த ஒரு தவளைகளுக்கு ஒப்பான அசுத்தாவிகள். அதோடைய முக்கியமான வேலை என்ன அப்படின்னா, அந்த மகாநில நியாயத்திற்புக்கு கூட்டி சேர்க்கணும். யார? பூமியில இருக்கிற ராஜாக்களை. இப்ப பாருங்க, இன்னைக்கு வந்துட்டு சண்டை நடந்துட்டு இருக்கா? என்ன சண்டை நடக்குது? இஸ்ரேல், ஈரான், அமெரிக்கா சண்டை போட்டுட்டு இருக்குது. இந்த பக்கம் என்ன இருக்கு? ரஷ்யா, உக்ரைன் இல்லையா? அந்த பங்களாதேஷ், பாகிஸ்தான் கூட சண்டை, இப்படி எல்லாம் சண்டை போயிட்டு இருக்கு. இதெல்லாம் என்ன பண்ணிருக்கு? ஒரு நாடு சண்டை போட்டுட்டு இருக்கு. ஆனா எல்லாரையும் ஒற்றுமையா கூட்டி சேர்க்கறதுக்கு ஒரு பவர் வேணும் இல்ல? இவங்க எல்லாரையும் ஒரு சண்டைக்கு கூட்டி சேர்க்கறதுக்கு மிகப்பெரிய பவர் என்ன வேணும்? வேணும். இப்ப வந்துட்டு அமெரிக்கா கிட்ட இஸ்ரேல் வந்து சப்போர்ட் பண்ணுதுன்னா கண்டிப்பா இவங்க 2 பேரும் எப்படி இருந்திருக்கலாம்? ஒற்றுமையா நண்பர்களா இருந்திருக்கலாம், பேச்சுவார்த்தை நடந்திருக்கலாம், ரொம்ப க்ளோஸா. சில பல காரணங்கள்னால இவங்க 2 பேரும் ஒன்னா இருக்கிறதுக்கு சில காரணங்கள், ரீசன் இருக்கும். கரெக்டா? அப்படியே இந்த உலக ராஜ்யங்கள் எல்லாம் ஒன்று சேர்த்துக்கு ஏதாச்சும் ஒரு முக்கியமான காரணம் வேணும் இல்ல? அந்த காரணம் அவங்களுக்கு என்ன வேணும்? நியாயமா தோன்றணும். அப்பதான் இவங்க என்ன பண்ணுவாங்க? ஒன்னா வருவாங்க. அந்த பவர் யார்கிட்ட இருக்கு? அப்படி சொல்லி அவங்களெல்லாம் புரிய வச்சு அவங்களெல்லாம் ஒன்னா சேர்க்கணுங்கிற மிகப்பெரிய அந்த வல்லமை யார்கிட்ட இருக்கு? இந்த 3 நபர் மூலியமா இருக்கு. ஃபர்ஸ்ட் இவங்க 3 பேர் ஒன்னாயி இவங்க மூலியமா உலக ராஜ்யம் என்ன வேணும்? கூட்டி சேர்க்கப்படணும். யோசிச்சு பாருங்க, ஒருத்தங்களுக்கு இப்போ சண்டை போடும்போது, ஒரு நாடு வல்லரசு நாடு சண்டை போடும்போது தாங்க முடியல. உலக ராஜ்யங்கள் எல்லாம் அந்த யுத்தத்திற்கு ஒன்னாய் சண்டை போடுறாங்க அப்படின்னா, ஒன்னா வருவாங்கன்னா தேவனுடைய திட்டத்துல அந்த ஒரு யுத்தம் எவ்வளவு கொடூரமா இருக்கும், எவ்வளவு பயங்கரமா இருக்கும். கரெக்டா? இது தீர்க்கதரிசனம் சொல்லக்கூடிய விஷயம். இப்போ நம்ம பார்க்கலாம். அன்பான சகோதரர்களே, நம்ம வேதத்துல பார்க்கிற பிரகாரமாக இந்த ஒரு பகுதி எப்படி இந்த ஒரு இடத்துல வந்து மிருகங்களை பத்தி பேசிட்டு இருக்குன்னு சொல்லும்போது, நிச்சயமா அந்த பைபிள் வந்துட்டு இந்த மிருகங்களை பத்தி நிறைய பேசியிருக்காங்க. கரெக்டா? அனிமல்ஸ், அதாவது தீர்க்கதரிசனமா பேசப்படும் போது ஒரு மிருகங்களை ஒப்பிட்டு நிறைய பேசியிருக்காங்க. பேசப்படுற ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம கவனிச்சு பார்க்கும்போது எதை பேஸ் பண்ணி பேசியிருக்காங்க? எதை பேஸ் பண்ணி பேசுறோம்? மிருகங்களை பத்தி பார்த்திருக்கோமா? மிருகங்களை பத்தி நம்ம பார்த்திருக்கோம். என்ன சப்ஜெக்ட்ல பார்த்திருக்கோம்? ராஜ்யம். வெரி குட். ராஜ்யம், தேவனுடைய ராஜ்யங்கிற சப்ஜெக்ட்ல பார்த்திருக்கோம். கரெக்டா? வாசிங்க, இந்த பகுதியை வாசிங்க. வேதாகமம் முழுவதிலும் அரசாங்கத்தை குறிப்பதற்காக மிருகம் அடையாளமாக உபயோகப்படுத்தப்பட்டிருக்கிறது. தானியேலின் தீர்க்க தரிசனத்தில் பூமியின் மாபெரும் உலகளாவிய பேரரசுகள் இவ்வண்ணமாய்த்தான் அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிறன. பாபிலோன் சிங்கமாகவும், மேதுபர்ஷியா கரடியாகவும், கிரேக்க நாடு சிறுத்தையாகவும், ரோம வலுசர்ப்பமாகவும் இருந்தன. தானியேல் 7ஆம் அதிகாரம் 1-8 வசனங்கள் கிறிஸ்துவ ராஜ்யமானது மகா ரோம பேரரசின் ஒரு பாகமாக இன்றும் விடாய்பிடியாய் இருக்கிறது. இது ராயனுடைய காலத்தில் ஆரம்பித்தது. வேதத்தின்படி இது இன்னும் உலகத்தில் இருக்கிறது. ஓகே, சோ இதை நீங்க கண்டிப்பா ராஜ்யங்கிற சப்ஜெக்ட்ல கவனிச்சிருப்பீங்க. தானியேல் 7ஆம் அதிகாரத்துல வரக்கூடிய பகுதி. அப்ப தானியேல் 7ஆம் அதிகாரத்துல வரக்கூடிய அந்த பகுதியில பார்க்கும்போது 4 மிருகங்களை பத்தி நம்ம என்ன பண்றோம்? பார்க்கிறோம். சோ முதல் மிருகம் எதுக்கு அடையாளமா இருந்துச்சு? பாபிலோன். கரெக்டா? இரண்டாவது மிருகம் இப்பதான் வாசிச்சாங்க இல்லையா? மேதபர்ஷியா. இதெல்லாம் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கலாம், பேசிக் தான். அப்பதான் நம்ம அடுத்த பகுதியை புரிஞ்சுக்க முடியும். 3வது கிரீக். வெரி குட். 4வது ரோம ராஜ்யங்கள். கரெக்ட்டுங்களா? இப்ப இங்க மிருகங்கள் அப்படின்னு சொல்லும் போதவே அதை எதை தான் அடையாளப்படுத்திட்டு இருக்கு? கவர்மெண்ட்ஸும் ராஜ்யங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கு? அடையாளப்படுத்திட்டு இல்லையா? அந்த ரூலிங் பவர் இங்க அடையாளப்படுத்திட்டு இருக்கு, அதோடைய அதிகாரத்தை இங்க அடையாளப்படுத்திட்டு இருக்கு. இப்ப இங்க இருந்த எல்லா மிருகங்களும் பார்க்கும்போது அதுங்கெல்லாம் என்னன்னு பார்க்கும்போது ஏற்கனவே இருந்துச்சு. ஆனா இப்ப இருக்கா? இப்ப என்ன இல்ல, எதுவுமே கிடையாது. முற்றிலுமே என்னாச்சு? அழிஞ்சிருச்சு. அப்படியா? எது இருக்கு? எந்த மிருகம் இருக்கு?
இந்த மிருகத்துடைய ஒரு ஆதிக்கம் இன்று நாள் வரைக்கும் தொடர்ச்சியா இருக்கு. எங்க வரும் அது? எந்த மிருகமா இருக்கலாம்? Good. கடைசியான அந்த மிருகம். அப்ப அந்த மிருகத்தை பத்தி பைபிள் என்னன்னு சொல்லிட்டு இருக்காங்க? பயங்கரமான ஒரு மிருகம். ஆனா அந்த மிருகத்துக்கு என்ன மற்ற மிருகத்தை பத்தி என்ன பண்ணல, கம்பேர் பண்ணல. மிச்சத்துக்கெல்லாம் ஒரு அடையாளம் கொடுத்துட்டாங்க, சிங்கம், கரடி, சிறுத்தை அப்படின்னு. இதை பத்தி பேசும்போது என்ன பண்ணல, எந்த ஒரு அடையாளமோ கொடுக்கல இல்லையா? ஸ்டாப் ஆச்சு. சரி, வரல. சரி, அப்ப பார்க்கும்போது அன்பான சகோதரிகளே, சோ அதே ஒரு விஷயத்தை தான் நம்ம இங்க பார்த்துட்டு இருக்கோம். அந்த மிருகம்னு சொல்லும்போது இங்க கூட ஒரு 2 வித்தியாசமான விஷயங்களை பார்த்துட்டு இருக்கோம். இன்னொன்னு பார்த்துட்டு இருக்க மனுஷன் சொல்லிட்டு இருக்காங்க. அதாவது ஒன்னு வலு சர்ப்பம், இன்னொன்னு மிருகம். வெறும் மிருகம் சொல்லியிருக்காங்க. அது என்ன மிருகம்னு பார்க்கணும். மூணாவது என்ன இருக்கு? கள்ள தீர்க்கதரிசி. இது 3 பேரும் அங்க பேசிட்டு இருக்காங்க. இப்ப இந்த ஆறுமுகத்தின் யுத்தத்துக்கு ரொம்ப முக்கியமான ஒரு இடத்துல இருக்கக்கூடியவங்க யாருன்னு பார்க்கும்போது இந்த மிருகங்கள் தான். அப்படின்னா நம்ம என்ன பண்ணுமா இருக்கு, இப்ப முதல்ல எதை தெரிஞ்சுக்கணும், யார் இந்த 3 பேர்? இந்த 3 பேர் வந்து எதை அடையாளப்படுத்திட்டு இருக்கு நம்ம கேட்டிருக்கலாம் அன்பான சகோதரிகளே. இப்ப நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா அவருடைய தெளிவான விஷயத்தை என்ன பண்ணலாம் பார்க்கலாம். முதல்ல நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா அந்த வலு சர்ப்பம் வசனத்தை வாசிக்கலாம். வெளிப்படுதல் 16 அதிகாரம் 13 வசனம். வெளிப்படுத்தின விசேஷம் 16 அதிகாரம் 13 வசனம். அப்பொழுது வலு சர்ப்பத்தின் வாயிலும் மிருகத்தின் வாயிலும் கள்ள தீர்க்கதரிசியின் வாயிலும் இருந்து தவளைகளுக்கு ஒப்பான 3 அசுத்தாவிகள் புறப்பட்டு வர கண்டேன். இல்லைங்களா? அப்பொழுது வலு சர்ப்பத்தின் வாயில். இப்போ முதலாவது நம்ம என்ன கவனிக்கணும், வலு சர்ப்பம். சோ நீங்க வெளிப்படுதலை கவனிச்சு பார்க்கும்போது நிறைய நேரங்களில் நம்ம வெளிப்படுதல்ங்கிறது எப்படின்னா இருக்குன்னா நிறைய பேர் புரிஞ்சுக்க ரொம்ப கஷ்டமான விஷயம். ஆனா இந்த கடைசி கால தீர்க்க தரிசனத்தையும் ஆறுமுகத்தின் யுத்தத்துக்கு சம்பந்தப்பட்ட அநேக சத்தியங்களும் தேவன் எங்கே தான் வச்சிருக்காரு, அங்கேதான் வச்சிருக்கிறார். கரெக்டா? அப்ப வெளிப்படுதல்ங்கிறது முக்கியமா யாருக்கு தான் தேவன் எழுதி வச்சிருக்காரு? கடைசி கால சபை. ஆரம்ப கால சபைக்கு அது எழுதப்பட்டிருந்தாலும், அந்த காலத்தில் எழுதப்பட்டிருந்தாலும் அது புரிந்து கொள்வதற்கான நேரம் அவங்களுக்கு இருக்கல. யாருக்கு தான் இருக்கு? நமக்கு தான் இருக்கு. நம்மளும் புரிஞ்சுக்கலன்னா நம்ம புரிஞ்சுக்கணும் இல்ல? வெளிப்படுதல் 1 அதிகாரம் 1 வசனம் வாசிங்க பைபிள்ல. வெளிப்படுதல் 1 அதிகாரம் 1 வசனம். வெளிப்படுத்தின விசேஷம் 1 அதிகாரம் 1 வசனம். சீக்கிரத்தில் சம்பவிக்க வேண்டியவைகளை தம்முடைய ஊழியக்காரருக்கு காண்பிக்கும் பொருட்டு தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கு ஒப்புவித்ததும் இவர் தம்முடைய தூதனை அனுப்பி தம்முடைய ஊழியக்காரராகிய யோவானுக்கு வெளிப்படுத்தினதுமான விசேஷம். கண்டினியூ பண்ணுங்க. இவர் தேவனுடைய வசனத்தை குறித்தும் இயேசு கிறிஸ்துவை பற்றிய சாட்சியை குறித்தும் தான் கண்ட யாவற்றையும் சாட்சியாக அறிவித்திருக்கிறார். இந்த தீர்க்கதரிசன வசனங்களை வாசிக்கிறவனும் கேட்கிறவர்களும் இதில் எழுதியிருக்கிறவைகளை கைக்கொள்ளுகிறவர்களும் பாக்கியவான்கள். பாத்தீங்களா? அப்ப இங்க என்ன சொல்லிருக்குன்னா இதை என்னவா இன்னொரு வாசிங்க. இதை வாசிக்கிறவர்களும் இந்த தீர்க்க தரிசன வசனங்களை வாசிக்கிறவனும். ஓகே, வாசிக்கிறவன் ஒண்ணு. அடுத்து கேட்கிறவனும் இதில் எழுதியிருக்கிறவைகளை கைக்கொள்ளுகிறவர்களும் பாக்கியவான்கள். இது எழுதியிருக்கிற கைக்கொள்ளுகிறவனும் பாக்கியவான்கள். அப்படின்னா இதுல என்ன எழுதியிருக்கு? இது எழுதியிருக்கிறத கைக்கொள்ளக்கூடிய விஷயங்கள் என்ன இருக்கு? இருக்கா இல்லையா? இல்லையா? அப்படின்னா அது ரொம்ப முக்கியமா இருக்கா இல்லையா? நமக்கு வெளிப்படுதல் நம்ம கவனிச்சுட்டு இருக்க இந்த பகுதியில வெளிப்படுதல் தான் இந்த டாபிக். இந்த ஆறுமுகத்தின் யுத்தமே எங்கே தான் நம்ம எடுத்துட்டு இருக்கோம்? வெளிப்படுதல தான் நமக்கு அருமையான இந்த வசனம் கிடைச்சிட்டு இருக்கு. ஆக நமக்கு ஏதோ ஒரு விஷயம் இங்க என்ன பண்றாரு தேவனு சொல்றார், இதை கை கொள்ளுங்க. இங்க கை கொள்ளக்கூடிய விஷயம் எதுல இருக்கு? வெளிப்படுதல் புத்தகத்துல இருக்கு. அதுலயும் நம்ம முதல்ல பார்த்தோம், இந்த ஒரு வெளிப்படுதல் யாருக்கு எழுதப்பட்டிருக்குன்னா கடைசி கால சபைக்கு என்ன பண்ணிருக்கு? எழுதப்பட்டிருக்கு. நமக்கு தெரியும் அப்போஸ்தலர்ல கடைசியாக இருந்த ஒரு அப்போஸ்தலர் யாரு? யோவான். கடைசியா மரிச்சார். அப்ப இங்க யோவான் யாரை ரெப்ரசென்ட் பண்றதா? கடைசி கால சபையை என்ன பண்ணிட்டு இருக்காரு? அடையாளப்படுத்திட்டு இருக்காரு. அப்படின்னா நிச்சயமாக இது வெறும் ஒரு ஹிஸ்டாரிக்கலா படிக்கிறது மட்டும் இல்ல. ஆறுமுகத்தின் யுத்தமா, எங்கேயோ நடக்கிற சண்டை, எங்கேயோ நடக்கிற பிரச்சனை இல்லையா, அங்கே பல ப்ராப்ளம்ஸ் எல்லாம் இருக்குது, இதை பத்தி எல்லாம் ஹிஸ்டாரிக்கலா பேச போறாங்க, இல்ல கணக்கெல்லாம் பேச போறாங்க. அப்படிங்கிறத தாண்டி வேற என்ன இருக்கு? ஏதோ விஷயம் இந்த இந்த ஒரு பாடங்கள் மூலமா தேவன் நமக்கு என்ன சொல்றாரு? இதை நீங்க என்ன பண்ணணும்? ஃபாலோ பண்ணணும். அவசியமா? நிச்சயமா நமக்கு அவசியமா இருக்கு. ஆகையால் அதை தான் நம்ம இந்த இடத்துல பார்க்கிறோம். ஏன்னா அன்பான சகோதரர்களே, தேவன் எதை வெறுக்கிறார் அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கல அப்படின்னா தேவன் எதை நேசிக்கிறாங்கிறது என்ன பண்ண முடியாது? கண்டுபிடிக்க முடியாது. ஆறுமுகத்தின் யுத்தத்தை பத்தி நம்ம பேசும்போது தேவனுக்கு இவ்வளவு பெரிய கோபம் எதுக்கு அப்படின்னு நம்ம வரும்போது எந்த விஷயம் அவரை ரொம்ப கோபப்படுத்திருக்கு அப்படிங்கிற விஷயம் புரிஞ்சுக்கலன்னா
அந்த விஷயத்தை நம்ம வாழ்க்கையில வராம பார்த்துக்கோ நமக்கு தெரியாம போயிடும். ஒருவேளை அது சிறிதளவா இருக்கட்டும் பெரிதளவா இருக்கட்டும் வந்தாலும் நம்ம தேவனுடைய பார்வையில் எப்படியா இருக்கும்? கோவப்படுறவர், தேவன் நம்ம மீது கோவப்படுற ஒரு காரியமா மாறிடும் இல்லையா? தேவன் நம்மளை வெறுக்கக்கூடிய காரியமா மாறிடும். அப்ப நம்ம கவனிக்கணும் இல்லையா? அதான் பார்க்குறோம். இங்க என்ன பார்க்குறோம்னா இந்த வலு சர்ப்பத்தை பத்தி பார்க்குறோம். ஸோ வலு சர்ப்பங்கிறது என்ன, என்னவா இருக்கலாம்? உங்கள் புரிந்து கொள்ளுதல், நீங்க என்ன புரிஞ்சிருக்க சொல்லுங்க. வலு சர்ப்பம் எதை அடையாளப்படுத்தலாம்? பாப்பசி என்னவா இருக்கலாம்? சிஸ்டம். என்னவா இருக்கலாம்? சிஸ்டர்ஸ் சொல்லுங்க ஆன்லைன்ல. டிராகன் பாப்பசி சிஸ்டம். ஓகே ஓகே. அன்பான சகோதரிகளே, இந்த வலு சர்ப்பம் இல்லையா, இது வந்துட்டு நம்ம வந்துட்டு நம்முடைய புரிந்து கொள்ளுதல் இல்லை. நம்ம ஒரு நம்ம என்ன ரீசர்ச் பண்ணியிருக்காங்களோ நம்ம அதுதான் இங்கே பேசிட்டு இருக்கோம். அப்படி ரீசர்ச் பண்ணியிருக்கணும் பேசும்போது கண்மூடித்தனமா அவங்க என்ன எழுதி வச்சுட்டா அதை நம்ம கேட்கணுங்கிறது அவசியம் இல்லை. அது பொருந்துமா நம்ம யோசிக்கலாம். அது கரெக்டாக இருக்குமா என்ன பண்ணலாம் யோசிக்கலாம். இந்த வலு சர்ப்பம் எதை அடையாளப்படுத்திருக்குன்னா, இதுக்கு முன்னாடி இந்த வலு சர்ப்பத்தை பற்றி ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்குது. வாசிங்க வெளிப்படுத்தல் 12 அதிகாரம் 16 வசனம். வெளிப்படுத்தின விசேஷம் 12 அதிகாரம் 16 வசனம். ம். பூமியானது ஸ்திரீக்கு உதவியாக தன் வாயை திறந்து வலு சர்ப்பம் தன் வாயிலிருந்து ஊற்றின வெள்ளத்தை விழுங்கினது. ஓகே, இது என்ன இன்சிடென்ட்? பைபிள்ல அதாவது வெளிப்படுத்தல பேசப்பட்டிருக்க இந்த இன்சிடென்ட். இது கூட நீங்க ஆன்டிகிரைஸ்ட் சப்ஜெக்ட்ல கேட்டிருக்கீங்க, இல்ல சர்ச் வேற பாடங்கள்ல கூட கேட்டிருப்பீங்க நீங்க. இது என்ன இன்சிடென்ட்? பூமியானா அப்ப இந்த ஸ்திரீ யாரு? இந்த ஸ்திரீ யாரு? பேருக்கு சபையா இல்லையா? நல்லா யோசிப்பாங்க. இந்த ஸ்திரீ யாரு? இந்த ஸ்திரீக்கு வனாந்தரத்துக்கு போவதற்கு 2 கழுகுகளின் சிறகுகள் கொடுக்கப்பட்டிருக்கு. அதே நீங்க பகுதியில் வாசிக்கும் போது யார் இருக்கலாம் இந்த ஸ்திரீ? இந்த ஸ்திரீ சபை. அப்ப சபையை துன்புறுத்த அந்த அந்த ஒரு வாயில அந்த தண்ணியை வந்து விட்டது காரணம் என்ன? எப்படின்னா அந்த சபையை அழிக்கணும். அப்ப சபைக்கு ஆரம்ப கட்ட சபைக்கு ஆப்போசிட்டா இருந்த அந்த ஒரு அமைப்பு என்ன? இதெல்லாம் மைண்ட்ல வச்சுங்க. நம்ம இங்க பார்த்துட்டு இருக்கிறது வந்துட்டு இந்த மிருகமோ இந்த கள்ளத்திற்கதசியோ இந்த வலு சர்ப்பமோ ஒரு பர்டிகுலர் நபரா பார்க்கல. மாறாக இது ஒரு அமைப்பு, இது ஒரு சிஸ்டம். என்ன சிஸ்டம் இது? எந்த அமைப்பா இருக்கலாம்? அப்போ வலு சர்ப்பத்தை பத்தி நிறைய விஷயங்கள் இங்க பேசப்பட்டிருக்கு. அதை வச்சு தான் நம்ம கவனிக்கணும். ஏன்னா இப்ப நான் ஓவரால் சும்மா அப்படி சொல்லிட்டு போயிடுவேன் உங்களுக்கு வலு சர்ப்பம்னா இதுதான் அப்படின்னு. ஆனா நம்ம வந்து அதை அனலைஸ் பண்ண வேண்டியதா இருக்கு. பாருங்க சிஸ்டர் வந்துட்டு அதுக்கு என்ன சொன்னாங்க? போப்பஸ் சிஸ்டம் சொன்னாங்க. நம்ம அது இல்ல சிஸ்டர் அப்படின்னு சொல்லணும்னா கூட, ஆமான்னு சொல்லணும்னா கூட நமக்கு என்ன இருக்கணும்? தெளிவான விஷயங்கள் இருக்கணும். நமக்கு நம்ம புரிந்து கொள்ள கரெக்டா இருக்கணும். நம்ம எஸ் ஆர் நோ சொல்றதுக்கு ரீசன் கரெக்டா இருக்கணும். என்னவா இருக்கலாம் இந்த வலு சர்ப்பம்? இந்த வலு சர்ப்பம் சிவில் கவர்மெண்ட் அல்லது அப்போது இருக்கக்கூடிய அந்த ரோமன் கவர்மெண்ட்ஸ் இல்லையா? இப்பொழுது கூட இதே கவர்மெண்ட்ஸ் தான் இருக்கு. அதுதான் மேல சொல்லியிருக்காங்க. அப்ப இது எதை குறிக்குதுன்னா, இது சிவில் கவர்மெண்ட்ஸை குறிக்குது. எதை குறிக்குது? சிவில் கவர்மெண்ட் என்ன இல்லையா? இப்ப நம்ம ஒன்று சொல்றோம்னா நமக்கு அது தெரியணும், இல்லைன்னா அது நமக்கு என்னன்னு புரியாது. இப்போ இந்த சிவில் கவர்மெண்ட் எதை அடையாளப்படுத்து? எதுக்கு என்ன சிவில் கவர்மெண்ட் என்ன அர்த்தம்? உங்களுக்கு புரிந்து கொள்ளுதல சொல்லுங்க. சிவில் கவர்மெண்ட் என்ன? ஆர்மி. என்னங்க சிஸ்டர்? ஆர்மி. ஆர்மி. ஓகே, அவங்க ஆர்மின்னு சொல்றாங்க. வேற வேற என்ன? அரசியல். ஓகே, சிவில் கவர்மெண்ட்னா வேற ஒன்றும் இல்லை, இப்போது இருக்கக்கூடிய கவர்மெண்ட் அமைப்புகள். எந்த அமைப்பு இந்த ஒரு ரிலிஜியஸ்க்கு சப்போர்ட்டிவா நிக்குதோ அந்த ஒரு பவர் அத்தாரிட்டி தான் இங்க பார்க்குறோம். தமிழ்ல இதை வாசிக்க முடியுதா? பாருங்க, வாசிங்க. குடிமை அதிகாரம் அல்லது குடிமை அரசாங்கம் என்பது ஒரு அரசு அதன் குடிமக்களின் சார்பாக இராணுவ பிரிவுகள் இராணுவ சட்டம் மூலம் சட்டம் மற்றும் ஒழுங்கை செயல்படுத்துவதை தவிர மத அதிகாரம், எடுத்துக்காட்டாக நியதி கட்டம் சட்டம் மற்றும் மத சார்பற்ற அதிகாரத்திலிருந்து வேறுபடும் நடைமுறை செயல்படுத்தலாகும். ஓகே இல்லைங்களா? இப்போ இந்த இந்தியாவில் வந்து ஒரு சிவில் கவர்மெண்ட் இருக்கு, இந்தியாவில் கவர்மெண்ட் இருக்கு இல்லையா? இப்போ இந்தியன் கவர்மெண்ட் ரிலீஜியஸ்ல அது வந்து ரூல் பண்ணுதா இல்லையா? நல்லா கவனிச்சிட்டீங்களா? இந்தியன் கவர்மெண்ட் இப்போ இருக்கிற கவர்மெண்ட் டெமோக்ரஸி. நம்மள்ட்ட என்ன இருக்கு? டெமோக்ரஸி. டெமோக்ரஸின்னு என்ன? மக்களால் உண்டாகிற ஆட்சி. 5 வருஷத்துக்கு ஒரு தான் கவர்மெண்ட் மாறிடும். ஓட்டு போட்டு நம்ம தேர்ந்தெடுப்போம், யார் வேணும் வரலாம். சரி, வந்திருக்க இந்த அதிகாரம் படிச்சிருக்காங்க, அவங்களுக்கு ரிலீஜியஸ் மேல அவங்களுக்கு ரைட்ஸ் இருக்கு. அதாவது அவங்க நினைச்சா இந்தியாவில் இந்த சட்டம் தான், இந்த ரிலீஜியஸ் தான் வரணும், இந்த ரிலீஜியஸ் தான் எல்லாருமே ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிற ஒரு உரிமை இருக்கா அப்படின்னா
நம்ம இந்தியன் லா பிரகாரம் அப்படிங்கிற சட்டம் அவங்களுக்கு உரிமை இல்லை. அவங்க என்ன பண்ண முடியாது, ரிலீஜியஸ்ல கை வச்சு எனக்கு பிடிச்ச ரிலீஜியஸ் இது இருக்கணும் இல்லைங்கிற ஒரு உரிமை இல்லை. இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் பிரகாரமாக அதோடைய சட்ட உரிமைகள் பிரகாரமாக அந்த மாதிரி வேலை இல்லை. ஒரு ரிலீஜியஸை கையை வச்சு ரிலீஜியஸ் வந்து இங்கே ஒரு இந்தியாவுக்கு இந்த ஒரு சட்டம் தான், இந்த ஒரு ரிலீஜியஸ் தான் அப்படிங்கிறது சொல்ற அளவுக்கு இல்லை இல்லையா? ஏன்னா இந்தியா எப்படி இருக்கு, பல விதமான ஜனங்களை கொண்டிருக்கு. அந்த இது நம்ம இதுல இல்லை, நம்ம சட்டத்தில் இல்லை அப்படி ஒரு விஷயம். அவர் லெவலுக்கு ஒரு இது இருக்கு. ஆனா மறைமுகம் என்ன பண்ணலாம், பண்ணலாம். மறைமுகமாக தனக்கு பிடிச்சிருக்கிற மதத்தை என்ன பண்ணலாம், சப்போர்ட் பண்ணலாம், அதை என்கரேஜ் பண்ணலாம். அது நடந்துட்டு இருக்கா? இந்தியாவில் நடக்குதா இல்லையா? நல்லாவே நடக்குது இல்லையா? இதை போல இந்த பாபிலோன் சிஸ்டம், அதாவது பேர்கிறிஸ்து அமைப்புக்கு யார் ஒருவர் முற்றிலுமாக ஒத்துழைப்பு கொடுக்கிறார்களோ அந்த அமைப்பு தான் என்ன, வலு சர்ப்பம். இப்ப அவங்கள்ட்ட என்ன இருக்கும், அவங்கள்ட்ட ஆளுகை பவர் இருக்கும். இப்ப நம்ம பைபிள பார்க்கிறோம்ல, பைபிள் வந்து தேவன் என்ன பண்ணியிருக்காரு, இஸ்ரேல் ஜனங்களை பொறுத்த வரைக்கும் ரெண்டு முக்கியமான ஒரு அமைப்பா பிரிச்சு வச்சிருந்தார். ஒரு அமைப்பு என்ன, ரூலிங். இன்னொரு அமைப்பு ரிலீஜியஸ். யாரு ரூலிங் பண்றவங்க? எந்த கோத்திரத்துல இருந்து வருவாங்க? இஸ்ரேல்ல ரூல் பண்றதுக்கு எந்த கோத்திரத்துல இருந்தா வரணும்? இங்கதான் இருக்கீங்களா எல்லாருமே? யூதா சத்தமா சொல்லுங்க. யூதா கோத்திரம். குட், சத்தமா சொல்லுங்க, ஏன்னா எனக்கு கேட்க மாட்டேங்க. வெரி குட், யூத கோத்திரத்துல வரணும். இப்ப இந்த யூத கோத்திரத்துல இருக்கிறவர் அவருடைய வேலை என்னதான் மட்டும்தான், அவருடைய வேலை ரூல் மட்டும்தான். தப்பி தவறி போய் என்ன பண்ணக்கூடாது, ரிலீஜியஸ்ல ஒரு கை வைக்கிற மாதிரி இல்லை. அதுக்கு யார் இருக்காங்க? வெரி குட், லேவி கோத்திரத்தை இருக்காங்க. இந்த லேவி கோத்திரத்தோட வேலை என்ன, ரிலீஜியஸ், மதம், அதாவது பலி செலுத்துவது, ஆசரிப்பு கூடாரம், இந்த வேலைகள் எல்லாம் கவனிக்கிற வேலை யார் கையில இருக்கு? இவங்க கையில இருக்கு, லேவியர் கையில. இந்த ராஜா ஒருபோதும் போயிட்டு என்ன பண்ண முடியாது, பலி செலுத்தக்கூடாது இல்லையா? பலி செலுத்துற வேலையை அவர் கையில எடுக்க முடியாது. அதனாலதான் சவுல் வந்துட்டு என்ன பண்றாரு, சாமுவேல் வரதுக்கு முன்னாடி அந்த வேலை செஞ்சதுனால தான் தேவனுக்கு அவருக்கு மேல மனக்கசப்பு வந்துருச்சு இல்லையா? அந்த வேலை செய்யற மாதிரி இல்லை, அவங்களுக்கு கொடுக்க வேலை அவங்க தான் செய்யணும். அதே நேரத்தில் இந்த ரூல் அதாவது மதத்தில் இருக்கக்கூடிய ரூல் பண்றது வரக்கூடாது இல்லையா? எந்த ஒரு லேவியனும் நான் வந்து ராஜா அப்படின்னு சொல்ல முடியாது, அவர் வந்து என்ன பண்ண முடியாது, ரூல் பண்ண முடியாது. ஏன்னா இது அவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்க வேலை. ஒரு தீர்க்கதரிசியா இருக்கலாம், தீர்க்கதரிசியா இந்த என்ன பண்ணலாம், ஒரு ஆலோசனை கொடுக்கலாம். ஆனா அவர் என்ன ஆக முடியாது, ராஜா ஆக முடியாது. கரெக்டுங்களா? ஒரு பிரீஸ்ட், ஒரு என்ன பண்ணலாம், ப்ராஃபஸ்டா இருக்கலாம். ஆனா ஒரு கிங்ஷிப் வர முடியாது. ஆனா ஒரு கிங்கு அந்த ரூலிங் தாண்டி தேவனுடைய ஆராதனை விஷயத்துல என்ன பண்ண முடியாது, கையை வைக்க கூடாது. இது வந்து தேவன் இஸ்ரேல்ல கொடுக்கப்பட்டிருக்க ஒரு ஒழுங்குமுறைகள். கரெக்டா? அதே போலத்தான் பிரசன்ட் கண்டிஷன்ல பார்க்கும்போது என்ன இருக்கு, கிறிஸ்துவம் தேவனுடைய பிள்ளைகள் என்ன பண்றது இல்லைன்னா ஆளுகை பண்ண போறது கிடையாது. நம்ம என்ன என்ன கண்டிஷன்ல இப்ப இருக்கோம், நம்ம நிலைமை என்ன? இந்த ரெண்டு வகுப்புல யூத கோத்திரத்தார் ராஜாவா இருக்காங்க, லேவி கோத்திரத்தார் ஆசிரியர் இருக்காங்க. இன்னைக்கு உடன்படிக்கை செய்திருக்க பிள்ளைகள் நம்ம யூத கோத்திர அந்த ஆங்கில இருக்கிறோமா, இல்ல லேவி கோத்திரங்கிற அந்த ஒரு பலி செலுத்தக்கூடிய அந்த ஆங்கில இருக்கிறோமா இல்லையா? நம்முடைய ஒரு வேலை இன்னைக்கு பலி செலுத்துற வேலை. ஏன்னா இயேசு சொல்லிட்டு என்னோட ராஜ்யம் உலகத்துக்கு உரியது இல்ல அப்படின்னா, நம்ம ராஜ்யம் கூட என்ன இல்ல, இந்த உலகத்துக்கு உரியது இல்ல. கரெக்டுங்களா? நம்ம பலியை சரியா செலுத்திட்டோம் அப்படின்னா மீண்டும் அந்த யூத கோத்திர சிங்கமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவோட நம்மளும் சேர்ந்து ஆளுகை செய்யக்கூடிய வாய்ப்பு நமக்கு இருக்கு. பலியை செய்யலைன்னா நமக்கு என்ன வாய்ப்பு இல்லை, அந்த வாய்ப்பு இல்லை. அப்படின்னா முதல் நம்முடைய வேலை என்னென்ன, நம்மளையே ஜீவ பலியை கொடுக்குற இந்த வேலை தான் இங்க நடந்துட்டு இருக்கு. கரெக்டா? இது தேவனுடைய நியதி, தேவன் வச்சிருக்க சட்டம். இந்த சட்டத்தை என்ன பண்ணோம், எப்பவுமே பிரேக் பண்ற மாதிரி இல்லை. எஸ்பெஷலி தேவனுடைய பிள்ளைகள் இன்னைக்கு புரிஞ்சு கொள்ளக்கூடிய விஷயம் என்னன்னா, இந்த சத்தியத்துக்கு உட்பட்டு அர்ப்பணித்து தேவனுக்காக தங்களை உடன்படிக்கை செய்த நல்மனசாட்சியின் உடன்படிக்கை செய்த அனைத்து தேவனுடைய பிள்ளைகளும் இந்த உலகத்தோடும் அதோடைய அரசாங்கத்தோடும் நமக்கு என்ன இல்லை, எந்த தொடர்பும் இல்லை. எலெக்ஷன்ல நிற்கலாமா? நம்ம என்ன பண்ணலாம், நம்மளும் பேர் புகழ் அதிகாரத்தை என்ன பண்ணலாம், ரொம்ப நல்ல கேரக்டர் இல்லையா நம்மள்கிட்ட? யோசனை பண்ணி பாருங்க. சிம்பிளா சொல்றேன். இப்போ ஒரு இன்னைக்கு ஒரு பிரசிடென்ட் இது யார் எம்எல்ஏ வேற இருக்கிறார், அவரை கம்பேர் பண்ணும்போது நமக்கு நல்ல மனசு இல்லையா, ஜனங்கள் நல்ல செய்யணும் மனசு இல்லையா, நிக்க கூடாதா இல்லையா? அந்த மாதிரி விஷயத்தை நம்ம என்ன பண்ணக்கூடாது. இப்போ நம்ம நல்லவங்க எவ்வளவு நல்லவங்களா இருந்தாலும் இந்த ஓட்டத்தை ஓட முடிகிற வரைக்கும் இந்த உலக ஆளுகைக்கு நமக்கு என்ன இல்லை, எந்த சம்பந்தம் இல்லை. இதுதான் தேவனுடைய பிள்ளைகளுக்கு சொல்லியிருக்க விஷயம்.
வேதத்துல அதான் சொல்லியிருக்காரு. நம்ம ஏற்கனவே வாசிச்சோம், பயப்படாத சிறுமந்தையே, ராஜ்யத்தை கொடுக்க பிதா என்ன இருக்காரு? சித்தமா இருக்காரு. நீங்க உண்மையா ஓடி முடிச்சீங்கன்னா, நீங்க உண்மையா அந்த சிறுமந்தையா இருந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ராஜ்யத்தை கொடுப்பார். ஆனா சபைக்குள்ள என்ன நடந்துருச்சு இல்லையா? பாருங்க, இந்த வலு சிறப்பத்தை பத்தி பார்த்தோம். இந்த வலு சிறப்பத்தை நம்ம என்னன்னு பார்த்தோம்? வாசிங்க இந்த இடத்துல. வேதத்தில் எந்த இடத்தில் காணப்பட்டாலும் வெளிப்படுத்தலின் வலு சர்ப்பமானது முற்றிலும் சமூக அதிகாரங்களையே குறிப்பிடுவதாக உண்மையில் எல்லா வேத வல்லுநர்களும் ஒப்புக்கொள்கின்றனர். இதனால் உலகத்தின் எல்லா அதிகாரங்களும் தீயவை என்றே தீயவை என்றோ பிசாசுக்குரியவை என்றோ நாம் குறிப்பிடுவதாக புரிந்து கொள்ளக்கூடாது. ஆனால் வலு சர்ப்பம் என்ற அடையாளத்தை சமூக அதிகாரங்களை குறிக்க பயன்படுத்துவதில் கர்த்தர் விருப்பமுள்ளவராய் இருக்கிறார். பாத்தீங்களா? இப்ப என்ன இருக்குன்னா, இந்த சமூக அதிகாரம் இங்க இருக்கு. நமக்கு தெரியும், இந்த பர்பஸ் சிஸ்டமுடைய பிகினிங் நமக்கு தெரியும். அது எப்போ ஆரம்பிச்சு எப்போ முடிஞ்சது அப்படிங்கிறது நமக்கு நல்லா நீங்க படிச்சிருக்கலாம். ஒருவேளை படிக்கலன்னா கூட அதை பத்தி நல்லா தெரிஞ்சுங்க தெளிவா. ஸோ பர்பஸ் சிஸ்டமுடைய ஆரம்பம். இப்போ இந்த சிவில் பவர் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ரோமர் பவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த காலத்து கூட என்ன இருக்கு? இருந்திருக்கு. கரெக்டா? அன்னைக்கு இந்த பவர் மூலியமா தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்ன பண்ணிருக்காரு? சிலுவையில அறையப்பட்டிருக்கார். அப்ப இந்த ஒரு நம்ம தானியேல் 7ஆம் அதிகாரத்துல பார்த்த அந்த 4வது மிருகம் அதோடைய தொடர்ச்சி என்ன இருக்கு? இன்னும் அப்படியே இருக்கு. அந்த 4வது மிருகத்துடைய ஒரு மாறுபட்ட ரூபமாக தான் இந்த இடத்துல இந்த வலு சிறப்பு என்ன இருக்கு? பேசப்பட்டுட்டு இருக்குது. அது ரொம்ப நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கணும் இல்லையா? அவர் சிவில் பவரா இருக்கு. பட் அன்னைக்குல இருந்து அது கண்டினியூ ஆயிட்டு இருக்கு. எப்படி கண்டினியூ ஆயிட்டு இருக்கு? இயேசு கிறிஸ்து காலத்துல ரோம் ராஜ்யம் சிலுவையில் இயேசு கிறிஸ்து அடிச்சாங்க. இன்னைக்கு இருக்க ரோம் ராஜ்யம் இருக்கா? என்ன வழியில இருக்கு? என்ன ஆங்கிள் இருக்கு? ரோம் ராஜ்யம் கரெக்ட் ஒரு பக்கம். நான் கவர்மெண்ட் பத்தி பேசிட்டு இருக்கேன், ரிலீஜியஸ்க்கு வரல. இந்த கவர்மெண்ட் பவர் எப்படி இருக்கு? அவருடைய பவர் இருக்கா இன்னைக்கு வரைக்கும்? இன்னைக்கு வரைக்கும் இருக்கிற யூரோப்பியன் கண்ட்ரிஸ் எல்லாம் எதை பேஸ் பண்ணி தான் இருக்கு? அந்த 10 கொம்புகள் பார்க்கிறோம் இல்லையா? அதே நேரத்தில் அந்த காலில் இருக்க 10 விரல்கள் பார்க்கிறோம் இல்லையா? அந்த 10 விரல்களுடைய காலப்பகுதி எந்த காலப்பகுதி? இப்ப கடைசியில தான் அந்த 10 பீஸா இருக்குது. அப்ப அவருடைய பவர் என்ன இருக்கு? இன்னைக்கு வரைக்கும் இருக்கு. அப்படின்னா இந்த சிவில் பவர்ஸ் இன்னைக்கு இருக்கக்கூடிய யூரோப்பியன் கண்ட்ரிஸோ இன்னைக்கு இருக்கிற நாடுகளோ யாருக்கு ஒத்துழைக்க வேண்டியதா இருக்கும்? யாருக்கு அவங்க ஒன்றுபட்டு போவாங்க, ஒன்று சேருவாங்க? அடுத்து வரக்கூடிய பகுதி இல்லையா? இப்ப இதுதான் சிவில் பவர்னு சொல்லிட்டு இருக்கோம். இன்னைக்கு இருக்கக்கூடிய வல்லரசுல ரொம்ப டாப்ல இருக்கிறது நம்ம வல்லரசு நாடுகள்ல ரொம்ப டாப்பான வல்லரசு நாடு எது? யுஎஸ்ஏ. யுஎஸ் எங்க இருந்து உருவாக்கப்பட்டது? யுஎஸ்ங்கிறது எங்கே உருவாக்கப்பட்டது? யுஎஸ்ங்கிறது தனி நாடா? அந்த நாடு எப்போ இருந்துச்சு? எப்போ ஆரம்பிச்சது? இயேசு கிறிஸ்து காலத்தில் அமெரிக்கா இருந்துச்சா? இல்லை. எப்போ ஆரம்பிச்சது தெரியும் இல்லையா? அது ஒரு இடத்த கண்டுபிடிச்சி கப்பல் வழியா போய் வாஸ்கோடி காமா, அமெரிக்கோ வெஸ்புச்சி இவங்கெல்லாம் அந்த இடத்த கண்டுபிடிச்சி யூரோப்பியன் சிவிலைசேஷன்ஸ் போய் அங்கே குடியிருந்தது தான் அமெரிக்கா இல்லையா? அதில் இந்த ஜார்ஜ் வாஷிங்டன் அவங்களாம் சண்டை போட்டு அவங்களுக்கு ஒரு குடியுரிமை வாங்கி நாடு கொடுத்துருக்காங்க. அங்கே இருக்கிற சிவிலைசேஷன்லாம் யாரு? அங்கே இருக்கிறவங்கலாம் யாருன்னா யூரோப்பியன்ஸ் தான். ஆக இந்த பவர் எல்லாம் எங்கே ஸ்ப்ரெட்டா இருக்குது? இந்த சிவில் பவர் எல்லா பக்கம் இன்னைக்கு ஸ்ப்ரெட்டா இருக்கு. இது ஒரு பகுதி. இந்த அமைப்பு, இந்த அத்தாரிட்டி, ராஜரிகம், ஆளுகை செய்யக்கூடிய பகுதியெல்லாம் ஒரு பக்கம் காணப்படுது இல்லையா? இது தான் இந்த இடத்துல கடைசி கட்டத்தில் நம்ம பார்க்கக்கூடிய அந்த வலு சர்ப்பம். கரெக்டா? ஏற்கனவே அது இருந்திருக்கலாம், அது வெவ்வேறு ரூபத்தில் காணப்பட்டிருக்கலாம். ஆனா இப்ப நம்ம பார்க்கிற விஷயம் என்னன்னா, ஆர்மகதன் யுத்தத்திற்கு தயாராகக்கூடிய அந்த வலு சர்ப்பத்தை பத்தி பார்த்துட்டு இருக்கோம். அந்த காலகட்டத்தில் இருக்கிற வலு சர்ப்பம் இன்னைக்கு இருக்கக்கூடிய சிவில் பவர்ஸ், அதாவது மேபி யூரோப்பியன் கண்ட்ரிஸ், இன்னும் தெளிவா சொல்ல போனா அந்த தவறான மத அமைப்புக்கு யாரெல்லாம் கை கொடுக்கிறார்களோ, கை சேர்க்கிறார்களோ, வல்லரசை எடுத்து கொடுக்கிறார்களோ அவங்க எல்லாம் யாரா இருக்காங்க? இந்த வலு சர்ப்பமா இருக்கு. கரெக்டுங்களா? சோ இதை நம்ம என்ன பண்ணோம்? தெளிவா புரிஞ்சு. கிளியரா இருக்கா? புரிஞ்சிருச்சா? என்ன கன்ஃபியூஷன் இருக்கா இதுல? சொல்லுங்கக்கா, ஏதோ உங்களுக்கு டவுட் இருக்கா? இல்லையா? இந்த வலு சர்ப்பங்கிறது புரிஞ்சு போச்சா? இல்ல என்ன உங்களுக்கு டவுட் இருந்தா சொல்லுங்க. உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருக்கு இல்லையா? சரி, பரவாயில்ல, நீதான் நம்ம கேளுங்க, எழுதி வச்சு கேளுங்க. ஓகேங்களா? அன்பான சகோதரர்களே, இந்த வலு சர்ப்பங்கிறது கடைசி நம்ம வாழ்ந்துட்டு இருக்க காலத்தில் கூடிய இந்த யூரோப்பியன் சிவில் பவர்ஸை நல்லா ஞாபகம் வச்சு. ஓகே, அதுதான் இங்க அடையாளப்படுத்திட்டு இருக்கு. ஓகே, இப்போ நம்ம ரெண்டாவது என்ன பார்க்கணும்? ரெண்டாவது என்ன எது பார்க்கணும்? மிருகம், பீஸ்ட். பாருங்க என்ன பேர் அது? பீஸ்ட். அந்த பீஸ்ட் அப்படின்னு சொல்லும்போது, மிருகம் சொல்லும்போது இது எதை குறிக்கலாம்? எதுவா இருக்கலாம்? பீஸ்ட் எதை குறிக்கலாம்?
இல்லையா? பாருங்க, இவங்களெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கினா மட்டும்தான் ஆறுமுகத்தின் ஏன், எப்படி, எதனால நடக்க போகுது அப்படிங்கிற விஷயத்தை என்ன பண்ண முடியும், புரிஞ்சுக்க முடியும். நான் இங்க பார்த்துட்டு இருக்க பகுதி என்ன தெரியுமா, நம்ம இன்னும் சாப்டருக்குள்ள போல, நம்ம அவருடைய முன்னுரையை தான் பார்த்துட்டு இருக்கோம். நான் அதை ஸ்கிப் பண்ணலான்னு பார்த்தா அதோடைய டாபிக் ரொம்ப பெருசா இருக்கு. இதை முன்னுரையை மைண்ட்ல வச்சுட்டு உள்ள என்ட்ரு ஆகணும்னா அங்க இருக்கிற பகுதியில் நம்மளால என்ன பண்ண முடியும், தெளிவா புரிஞ்சுக்க முடியும். அந்த பகுதி தான் பார்த்துட்டு இருக்கோம். இன்னும் லெசனுக்குள்ள என்ட்ரு ஆகல, நம்ம உள்ளே போல. அந்த முன்னுரையில இருக்கக்கூடிய அந்த விஷயங்களை இவ்வளவு அதிகமான தகவல் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியதா இருக்கு. பேசிக். இப்போ நம்ம பார்க்கறதுல என்ன, பேசிக். ஆறுமுகத்தின் யுத்தத்தை புரிஞ்சு கொள்வதற்கு நம்ம பேசிக்கான விஷயத்தை பார்த்துட்டு இருக்கோம். இதை புரிஞ்சுட்டோம்னா உள்ள போய் மற்ற விஷயங்களை என்ன பண்ண முடியும், புரிஞ்சுக்க முடியும். சரி, இப்போ நம்ம பார்க்கலாம். அந்த மிருகம் வாசிக்கிறோம் இல்லையா, அப்பொழுது வருசர்பத்தின் வாயிலும் மிருகத்தின் வாயிலும் அப்படின்னா இந்த மிருகம் எதை குறிக்கிறது? Protestant Protestant. churches. ஓகே, சொல்ல சீக்கிரம் போயிட்டீங்க. சரி, அன்பான சரோசரியில இதே மிருகம் இன்னொரு இடத்துல கூட பேசப்பட்டிருக்கு வெளிப்படுதல்ல. வாசிக்கலாம். வெளிப்படுதல் 13ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். வெளிப்படுத்தின விசேஷம் 13ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். நான் கண்ட மிருகம் சிறுத்தையைப் போல் இருந்தது. அதன் கால்கள் கரடியின் கால்களைப் போலவும் அதன் வாய் சிங்கத்தின் வாயைப் போலவும் இருந்தன. வலுசர்ப்பமானது தன் பலத்தையும் தன் சிங்காசனத்தையும் மிகுந்த அதிகாரத்தையும் அதற்கு கொடுத்தது. பாத்தீங்களா? இப்ப இந்த மிருகத்தை வச்சு நம்ம 16ஆம் அதிகாரத்துல பேசப்பட்டிருக்கிற 16ஆம் அதிகாரம் அந்த வசனத்து கூட ஒரு தடவை வாசிச்சுங்க. 16ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். அப்பொழுது வலுசர்ப்பத்தின் வாயிலும் மிருகத்தின் வாயிலும் கள்ள தீர்க்கதரிசியின் வாயிலும் இருந்து தவளைகளுக்கு ஒப்பான 3 அசுத்தாவிகள் புறப்பட்டு வர கண்டேன். பாத்தீங்களா? இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கு அந்த ஒரு என்ன மிருகம். இந்த மிருகம் தான் 13ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை சொல்லப்பட்டிருக்கு. வெளிப்படுதல் 13ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல இதே மிருகம் தான் பேசப்பட்டிருக்கு. இப்ப இங்க இந்த மிருகத்தை பத்தி பேசிட்டாங்க. அங்கே 16ஆம் அதிகாரத்துல பேசப்பட்டிருக்க மிருகத்தை 13ஆம் அதிகாரத்துல தான் அதோடைய பிகினிங் இங்க ஆரம்பிக்குது. 13ஆம் அதிகாரத்துல பேசும்போது அதோடைய சில குணலட்சணங்களை பத்தி பேசிட்டு இருக்காங்க. என்னெல்லாம் இருக்க போகுது அதை வச்சு சில க்ளூ கொடுத்துட்டு இருக்காங்க. வெறும் மிருகம் மட்டும் பேசாம, நான் கண்ட மிருகம் சிறுத்தையை போல் இருந்து அதன் கால்கள் கரடின் கால்களைப் போலவும் அதன் வாய் சிங்கத்தின் வாயைப் போலும் இருந்தன. வலுசர்பமானது தன் பலத்தையும் தன் சிங்காசனத்தையும் மிகுந்த அதிகாரத்தையும் அதற்கு கொடுத்தது. சரி, இந்த க்ளூ, இந்த அடையாளம் கொடுக்கும் போது உங்களுக்கு என்ன ஞாபகம் வருதா? இங்க ஒரு அடையாளம் கொடுத்துட்டு இருக்காங்கல்ல, இப்படி இருந்துச்சுப்பா, அதை படிக்கும் போது உங்களுக்கு என்ன ஞாபகம் வருது? ஓகே, இருக்கட்டும். அங்க என்ன நீங்க சொல்ற பாயிண்ட் கரெக்ட் தான். என்ன சொல்ல வரேன்னா, இந்த மிருகம் எப்படி இருந்துச்சுன்னு எக்ஸ்பிளைன் பண்ற அந்த ஒரு ஆங்கிள் படிக்கும் போது உங்களுக்கு வேற ஏதாச்சும் ஞாபகம் வருதா? கள்ள தீர்க்கதரிசி. தானியேல் 7ஆம் அதிகாரம் ஞாபகம் வருதா? இந்த மிருகத்துக்கு தானியேல் 7ஆம் அதிகாரத்துல பாக்குறோமே, சிறுத்தை, கரடி, சிங்கம், அதுதானே பார்த்தோம் 7ஆம் அதிகாரத்துல. இந்த மிருகம் இங்க பேசப்பட்டிருக்க மிருகத்துல அங்கே தானே பார்த்தோம். அதே ஒரு விஷயங்கள் இங்க பேசிட்டு இருக்காங்களா? அதோடைய சில பார்ட்ஸ் வந்து இதுட்ட இருக்குன்னு சொல்றாங்க. கரெக்டா? அதோடைய சில அவயங்கள் இதுட்ட இருக்கு. நான் கண்ட மிருகம் சிறுத்தை போல இருந்தது. பார்க்க எப்படி இருக்கு? சிறுத்தை போல இருக்கு. அதன் கால்கள் கரடின் கால்களை போல இருந்தது. அப்படின்னு என்ன இருக்கு? அது வந்துட்டு இந்த சிறுத்தை வந்து எதை பார்த்தோம் நம்ம வந்துட்டு 7ஆம் அதிகாரத்துல? கிரேக் ராஜ்யம். கரெக்டா? அப்படின்னா கிரேக்க ராஜ்யம் ஒரு விஷயத்துக்கு பேர் போனதா இருந்தது. எது? அறிவுக்கு, நாலேஜ் இல்லையா? அப்போஸ்தலன் பவுல் கூட சொல்றாருல்ல, யூதர்கள் அடையாளத்தை தேடுகிறார்கள், கிரேக்கர் அறிவை தேடுகிறார்கள் சொல்றோம் இல்ல. நாலேஜுக்கு வந்து பேர் பெற்றது அலெக்சாண்ட்ரியா பட்டணம், இந்த மாதிரி எல்லாம் பார்க்கும்போது அந்த நாலேஜுக்கு பேர் பெற்றது எதுன்னு பார்க்கும்போது அந்த கிரேக்க ராஜ்யம் ஒரு பகுதி. ரெண்டாவது நம்ம என்ன பார்க்கிறோம், அதன் கால்கள் கரடிகளை போல இருந்தது. கரடினா எந்த ராஜ்யத்தை பார்த்தோம்? மேத பர்ஷியா பார்த்தோம். ஸோ மேத பர்ஷியா என்ன இருந்தது? மேத பர்ஷியா அது முடிவெடுத்துருச்சுன்னா விடாபிடியா அதை செய்து முடிக்கணுங்கிற ஒரு இலக்கு இல்லையா? முடிச்சே முடிப்பேன். அப்படிதான் மகா பாபிலோன் என்ன பண்ணாங்க, சைரஸ் ராஜா முடியாத விட்டுட்டு போல, கேப்சர் பண்ணி என்ன பண்ணார், பிடிச்சிட்டார். கரெக்டா? அந்த புடி அப்படிங்கிறத பார்க்க. அடுத்து சிங்கம். பாபிலோன் என்ன இந்த சிங்கத்திட்ட ஒரு ஸ்பெஷாலிட்டி? நேபுகாத்நேச்சர் ராஜாட்ட ஒரு நல்ல ஸ்பெஷல் கேரக்டர் இருந்துச்சு. தேவன் வெறுக்கிற ஒரு கேரக்டரா இருந்துச்சு. பிரைட். குட். கரெக்டா? அந்த பிரைடு என்ன இருக்கணும்? இங்க இருக்கணும். அதாவது நான் தான், என்ன வந்து அடிக்க யாருமே முடியாது, என்னுடைய பவருக்கு முன்னாடி நீங்க எல்லாம் ஒண்ணுமே இல்லை அப்படிங்கிற எண்ணெல்லாம் இருக்கணும். இதெல்லாம் கலந்த ஒரு விஷயமா இங்க ஒரு மிருகம் என்ன ஆகுது, காணப்படுது. கரெக்டா? இந்த மிருகம் வேற எந்த மிருகம் இல்லை. நம்ம பார்த்த அந்த 4வது மிருகம் இருந்துச்சு இல்லையா, அதோடைய ஒரு சாயல் தான் இது இல்லையா?
அந்த எல்லா ராஜ்யங்களுடைய கேரக்டரும் எங்கே தான் இருக்கு? இந்த மிருகத்துல இருக்கு. சோ இந்த மிருகம் எதை அடையாளப்படுத்தலாம்? வாசிங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 16ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். அதே மிருகமானது வெளிப்படுத்தின விசேஷம் 13ஆம் அதிகாரம் 2லும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இது சிறுத்தையை போன்று விவரிக்கப்பட்டிருக்கிறது. வெளிப்படுத்தலை விளக்கி சொல்லும் புராட்டஸ்டன்ட் சபையார் இந்த அடையாளமானது போப்பு முறைமையை போப்பை அல்ல, கத்தோலிக்க சபையை அல்ல, கத்தோலிக்க தனிநபரையும் அல்ல, ஆனால் நூற்றாண்டுகளாய் இருந்து வரும் ஒரு முழு அமைப்பை குறிக்கிறது என்பதை ஒப்புக்கொள்கின்றனர். பாத்தீங்களா? அப்ப இது என்ன தெரியுங்களா? இந்த மிருகம் என்ன? போப்பசி சிஸ்டம். புரியுதுங்களா? போப்பு மார்க்கம் இது ரிலிஜியஸ். நம்ம வலுசர்பம் பார்த்தது என்ன? அது சிவில் பவர், அதிகாரம். இது மதம். ரெண்டுமே வேற வேற, நல்லா புரிஞ்சுங்க. இந்த மதம் யார்கிட்ட தான் இருக்கு? மத சார்பற்ற அந்த ஒரு அமைப்பு எதுதான் பார்க்கும்போது இந்த மிருகம். இந்த மிருகத்துக்கு வலுசர்பம் என்ன பண்ணிச்சான்? அதிகாரத்தை பவர் எல்லாம் பண்ணிருக்கு, கொடுத்துருக்கு. வாங்கியிருக்காங்களா? போப்பா என்ன பண்ணியிருக்காங்க? அந்த சிவில் பவரை தங்க கண்ட்ரோல்ல வாங்கியிருக்காங்களா? இதெல்லாம் நம்ம பார்க்கிறோம். அன்பான சகோதரர்களே, இங்க பார்க்கிற இந்த மிருகம் இந்த கடைசி கட்டத்தில் இருக்கக்கூடிய இந்த பேர் கிறிஸ்துவ சபை அப்படின்னு சொல்ல முன்னாடி நம்ம தெளிவா என்ன சொல்லலாம் அப்படின்னா, அதுல பல வகை இருக்கு. மொத்தம் அதோடைய அமைப்பு சிஸ்டமா நம்ம சொல்லலாம் இல்லையா? ஆன்டி கிரைஸ்ட், இன்னும் தெளிவா பைபிள் அதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு. பாலாக்கும் அருவருப்பு இல்லையா? கிறிஸ்து விரோதி, அந்தி கிறிஸ்து, இந்த மாதிரி இருக்கு, நிறைய இருக்கு. இந்த மாதிரி எல்லாத்தையும் சேர்ந்த என்னன்னு பார்க்கும்போது இந்த இடத்துல இந்த மிருகத்தை அடையாளப்படுத்திட்டு இருக்கு. ஓகே, இப்ப நமக்கு என்ன தெரிஞ்சிருச்சு? வலுசர்பம் என்ன தெரிஞ்சிருச்சு, அதுக்கப்புறம் மிருகம் என்ன தெரிஞ்சிருச்சு. இப்ப இந்த மிருகத்திட்ட தேவனுடைய பிள்ளைகள் இங்க பார்க்கணும், நல்லா கவனிக்கணும். நம்ம தான் கவனிக்கணும், வேற யாரும் கவனிக்க முடியாது. இன்னைக்கு இருக்கிற பேக்கிஸ்து மண்டலத்துல அதே ஒரு சிறுத்தையின் அறிவும், அதே ஒரு கரடியை போல ஒரு புடியும், அதே போல சிங்கத்தை போல மேட்டிமை கொண்ட அந்த குணலட்சங்களை கலந்திருக்கா அப்படிங்கிறது என்ன பண்ணோம்? பார்க்கணும். கரெக்டா? அந்த கிறிஸ்து நம்ம பார்க்கும்போது அவருடைய காலப்பகுதி வந்து பைபிளில் குறிக்கப்பட்டிருந்தது 1260 நாட்கள். பிகினிங் எங்க? 539, 539. முடிவு எங்க? 1799. என்ன நடந்துச்சு 1799ல? லாஸ்ட் டைம் கூட நான் சொல்லியிருக்கேன். என்ன நடந்துச்சு? 1799ல இந்த அந்தி கிறிஸ்து பைபிளை தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம், வேதவசனம் தான் கவனிச்சுட்டு இருக்கோம். ஏன்னா வேதவசனம் சொல்லிச்சு 1260 நாட்கள், 42 மாதம், 3.5 வருஷம், இதெல்லாமே ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி பேசிட்டு இருக்கு இல்லையா? இந்த ஒரு 1260 நாட்கள்ங்கிறது 1260 வருஷமா நம்ம எடுக்கும் போது இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். தீர்க்கதரிசிக்கு ஒரு நாள்னா ஒரு வருஷம் அப்படிங்கிறது. அது 539 இருந்து 1799ல முடியுது. கரெக்டா? முடிஞ்சிருச்சு. அன்பான சகோதரர்களே, அப்ப அது முடிஞ்சிருச்சு. இது 1799ல தான் முடிஞ்சிருச்சுன்னு சொல்றதுக்கு நமக்கு ஒரு எவிடன்ஸ் வேணுமா? இல்ல, எந்த எவிடன்ஸ் இருந்துச்சு நமக்கு சரித்திரபூர்வமாக? யார் அரெஸ்ட் ஆனது? யார் அரெஸ்ட் பண்ணது? வெரி குட், அதான் வேணுமா? அது இல்லையா? நெப்போலியன் போனபட் என்ன பண்ணிட்டாரு? அவர் அரெஸ்ட் பண்ணிட்டார். இப்போ இப்படி அரெஸ்ட் பண்றது ஒரு முடிவா? இது வந்து முடிவான்னு பார்க்கும்போது கண்டிப்பா 1260 நாட்களும் முடிவு தான். கரெக்டுங்களா? 1260 நாட்கள்ல அதுங்கிறது அந்தி கிறிஸ்துவுக்கு கொடுக்கப்பட்ட டைம் முடிவு. அவனுடைய ரூலிங் பவர் என்ன? இல்லை, இதுமே இதுக்கப்புறம் இதுக்கு முன்னாடி அவங்க பண்ண அந்த ரூல் என்ன பண்ண முடியாது, பண்ண முடியவே முடியாது. பண்ணிட்டு இருக்காங்களா இன்னைக்கு? ஒரு காலத்துல அவங்க பண்ண அந்த ரூலை இப்ப பண்ண முடியுதா? ஏன் பண்ண முடியல? என்ன நடந்துக்கலாம்? ஏன் இன்னைக்கு அந்த அதிகாரத்தை போப்பு உலகெல்லாம் போறாரு, எல்லாம் போயிட்டு இருங்கப்பா, ஏன் இதில் சண்டை போட்டுக்கிறீங்க, எல்லாம் அத்தாரிட்டி என்கிட்ட கொடுங்க, நான் சமாதானப்படுத்துறேன், அமெரிக்கா நீவும் பவரை கொடு, எல்லாரையும் பவர் கொடுங்க, நீங்க ஏன் எல்லாம் ஒருத்தங்க அடிச்சுக்கிறீங்க, உங்களுக்கு சமாதானம் தானே வேணும், நான் பேசி சமாதானம் எடுத்துட்டு வரேன், அப்படி அவங்களால எடுக்க முடியாதா? அந்த மாதிரி எடுத்துட்டு அதிகாரத்தெல்லாம் அவங்கள்ட்ட வாங்கிட்டு மறுபடியும் ரூல் பண்ண முடியாதா? பண்ண முடியாதா? இதெல்லாம் யோசிச்சிருக்கோமா? அன்பான சகோதரர்களே, இதெல்லாம் நம்மளே சார்ந்திருக்க விஷயம். அவங்க அப்படியெல்லாம் ஒன்னாங்கன்னா அவங்களுக்கு எதிரி யார் தெரியுமா? யாரு? நம்ம தான். நம்ம மட்டுமே தான் எதிரி, வேற யாரும் எதிரே நிக்க மாட்டாங்க. இவ்வளவு பெரிய அமைப்போட தனித்து நிக்கிறதுக்கு ஒரு தைரியம் வேணும் இல்லையா? ஒரு பயங்கரமான நம்பிக்கை வேணும். அந்த நம்பிக்கை இந்த உலகத்துல யாருக்குமே கிடையாது. அவங்களுக்கு ஆப்போசிட்டா நிக்கிறதுக்கு, ஒண்டியா இருந்தாலும் பரவாயில்ல நிக்கிறதுக்கு. பார்க்கலாம், நம்ம கடைசியில் ஒரு விஷயத்த சொல்றேன் உங்களுக்கு. ஒண்டியா இருந்தா நிக்கிறதுக்கு யாருக்குமே கிடையாது.
யார் தான் நிக்க போறோம்? விட்டுருவாங்களா சும்மா? அஹ்? ஒரு நாடு வல்லரசா இருக்கும்போது ஒண்ணுமில்லாத நாடு எதிர்த்து பேசினா அந்த வல்லரசு நாடு சும்மா விட்டுருமா? அஹ்? அப்படிதான் நடந்துட்டு இருக்கு இன்னைக்கு உலகத்துல. எது வல்லரசு இல்லையோ அந்த வல்லரசு நாடு நான் சொல்றதான் நீ கேட்கணும். எதிர்த்து பேசினா உன்னை அழிச்சிருவேன், கொன்றுவேன், குண்டு மலை போட்டுருவேன் அப்படி நம்ம பேசிட்டு நடந்துட்டு இருக்கு இல்லையா இன்னைக்கு? இன்னைக்கு நம்மலாம் எப்படி இருக்கு? நம்ம சிறுமந்தை எப்படி இருக்கு இன்னைக்கு உலகத்துல? நமக்குன்னு என்ன படை இருக்கா? சோல்ஜர் இருக்கா? சரி, இன்னைக்கு உலக அளவில் வேதமான தான் ரெக்கக்னைஸ் இருக்கா இல்லையா? நம்ம போயிட்டு எங்கன்னா போய் சொன்னா, பொதுவாகவே கிறிஸ்தவங்கள்ட்ட சொன்னா வேதம் ஜெகோவா விட்னஸ் அவர்கள இருக்கலாம், வேதமான சொன்னா நிறைய பேருக்கு என்ன வருதுல இல்லையா? நம்ம ஒண்ணுமே இல்ல, உலகத்துல ஒண்ணுமே கிடையாது. ஆனா நம்ம அவங்களை எதிர்த்து நிக்கிறோமா? எப்படி முடியுங்க? அவங்களை அந்த பவர் எதிர்த்து நிக்க, எதிர்த்து தான் நிக்கணும். எந்த வழியில் நிக்க போறோம்? யோசிச்சு பாருங்க அன்பான சகோதரர்களே. இன்னைக்கு ஏன் போப்புனால அது முடியல தெரியுமா? ஏன்னா சத்தியம் ஸ்ப்ரெட் ஆயிடுச்சு. ட்ரூத். இந்த சத்தியத்தை எதிர்த்து நிக்கிறதுக்கு மாபெரும் சக்தி வேணும். அந்த சக்தி தான் இந்த கூட்டுதல் எல்லாம். இதுக்கு முன்னாடி போப்பு ஒருத்தர் என்ன பண்ணாரு? ரூல் பண்ண. இப்ப என்ன இருக்கு? இப்ப எல்லாரையும் சேர்த்தாதான் அந்த பவர் கிடைக்கும் எனக்கு. இந்த சத்தியத்தோட எதிர்த்து நிக்க இன்னைக்கு இருக்கிற தேவனுடைய கர்த்தராகிய இயேசு அந்த வல்லமை எதிர்த்து நிக்க அவருக்கு எக்ஸ்ட்ராடினரி பவர் வேணும். அந்த பவரோட வலு சர்ப்பம் இவங்களும் சேர்ந்தா மட்டும் பத்தாது, கூட இன்னொருத்தன் யார் சேரணும்? ஃபால்ஸ் ப்ராஃபெட், கள்ள தீர்க்கதரிசி கூட என்ன பண்ணணும்? சேரணும். பாருங்க, அந்த பவரை வாங்கிக்கணும். அன்பான சகோதரர்களே, 1799ல ஆன்டி கிரைஸ்டுக்கு மிகப்பெரிய அடி வந்துருச்சு. மீண்டுமா அந்த அளவுக்கு பவர்ல நிக்கல. ஆனா இது வரைக்கும் ஆன்டி கிரைஸ்ட் என்னதான் யோசனை பண்ணிட்டு இருக்கு? அந்த மிருகம் என்னதான் துடிச்சிட்டு இருக்கு? மீண்டும் ஒரு தடவை நான் என்ன பண்ணும்? அந்த பவருக்கு வரணும், அந்த அத்தாரிட்டிக்கு வரணும், அந்த ரூல் எப்படின்னா எடுக்கணும். இதெல்லாம் உள்ளுக்குள்ளே நடந்துட்டு இருக்க விஷயம். கரெக்டா? உள்ளுக்குள்ள இந்த திட்டம் என்ன ஆயிட்டு இருக்கு? நமக்கெல்லாம் தெரியல அன்பான சரஸ்வரியில. நம்ம எப்படி உலகத்துக்கு தெரியலையோ அவங்களையும் உலகத்துக்கு தெரியல, அவங்களுடைய திட்டங்களும் உலகத்துக்கு தெரியல. நம்ம சத்தியங்கள் உலகத்துக்கு ஒன்றும் தெரியாத போல இருக்குதோ. இன்னைக்கு இவ்வளவு பிரம்மாண்டமான சத்தியம் தேவனுடைய பிள்ளைகள் மட்டுமே பேசிட்டு இருக்கிறது போல, அவங்களுடைய மாபெரும் திட்டம் கூட யாருக்கு தான் தெரியல? இந்த உலகத்துக்கும் வேற சிஸ்டமுக்கும் ஒண்ணுமே தெரியல. உள்ளுக்குள்ள இது என்ன ஆயிட்டு இருக்கு? நடந்துட்டு இருக்கு. இப்போ அவங்க கூட யார் வரணும்? யார் வரணும் அப்படின்னா கள்ள தீர்க்கதரிசி வரணும். சரிணுமா? சரி, யாரா இருக்கலாம் இந்த கள்ள தீர்க்கதரிசி? வசனத்தை வாசிங்க. வெளிப்படுத்தல் 16ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். வெளிப்படுத்தின விசேஷம் 16ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். அப்பொழுது வலு சர்ப்பத்தின் வாயிலும் மிருகத்தின் வாயிலும் கள்ள தீர்க்கதரிசியின் வாயிலும் இருந்து தவளைகளுக்கு ஒப்பான 3 அசுத்த ஆவிகள் புறப்பட்டு வர கண்டேன். சரி, யாரா இருக்கலாம்? ஒரு பக்கம் இப்ப என்ன ஆயிடுச்சு? போப்பு மார்க்கம், இன்னொரு பக்கம் சிவில் கவர்மெண்ட், இப்போ கூட இன்னொருத்தங்க சேர்ந்துக்கிறாங்க. இன்னொரு பவர் கிடைக்குது, நல்ல ஸ்ட்ரென்த் கிடைக்குது உங்களுக்கு. யாரா இருக்கலாம்? வாசிச்சிருங்க. இது வாசிங்க. பிறகு வலு சர்ப்பமானது ரோம அதிகாரத்தை அடையாளமாய் காட்டுகிறது. உலகத்தில் உள்ள சமூக அதிகாரங்களுக்கு மாதிரியாக இருக்கிறது. மிருகமானது போப்பு மார்க்க அமைப்பின் அடையாளமாக இருக்கிறது. 3வது கள்ள தீர்க்கதரிசியின் அடையாளம் விளக்கப்படும்படி மீதியாய் இருக்கிறது. மிருகத்தின் உருவம் என்று வேறு இடத்தில் அழைக்கப்படுகிற அமைப்புக்கான மற்றொரு பெயர் இது என்று நாம் நம்புகிறோம். வெளிப்படுத்தின விசேஷம் 13ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். வேத வசனத்தின்படி இந்த உருவம் மிருகத்துக்கு மிக சரியான வர்ணனை கள்ள தீர்க்கதரிசி அல்லது மிருகத்தின் உருவம் என்பது புராட்டஸ்டன்ட் சபைகளின் கூட்டமைப்பு என்பதை நாம் புரிந்து கொள்கிறோம். ஓகேங்களா? யார் இந்த கள்ள தீர்க்கதரிசி? ஆமா இல்லையா? அம்மா இருக்காங்க, கவர்மெண்ட் இருக்கு, பிள்ளை என்ன இருக்கு? சேரணும். இதோடைய பவர் கள்ள தீர்க்கதரிசி. யோசனை பண்ணி பாருங்க, நல்ல பேர் வச்சிருக்காருல்ல. இன்னைக்கு என்ன இருக்கு? கள்ள தீர்க்கதரிசி. அவங்க செஞ்சுட்டு இருக்க இந்த செயல்பாடுகள் இந்த புரொட்டஸ்டான்ட்டும் அந்த ரோமன் கேத்தலிக்கோட அந்த அமைப்போட ஒன்று சேர்ந்துருச்சுன்னா இவருடைய பவர் எவ்வளவு பெருசு இருக்கும் இல்லையா? இதுதான் நடந்துட்டு இருக்கு அன்பான சராசரியில். இது வரைக்கும் என்ன இருக்குன்னா எவாஞ்சலிக்கல் அலையன்ஸ், இவங்களெல்லாம் ஒன்னா சேர்ந்து கூட்டமைப்பு செய்யக்கூடிய இந்த வேலை தான் நடந்துட்டு இருக்கு. இப்படியெல்லாம் இவங்க ஒன்னா சேர்ந்த பிறகுதான் அவங்க வாயிலிருந்து என்ன வரணும்? 3 தவளைகளுக்கு ஒப்பான அசுத்தாவிகள் வரணும். அது அப்புறம் ஃபர்ஸ்ட் இவங்கெல்லாம் ஒன்று சேர்ற வேலை இருக்கு. இவங்கெல்லாம் ஒன்னா சேரணும். இவங்க ஒன்று சேர்ந்துட்டாங்கன்னா இந்த பவர் முன்னாடி உலகத்துல எந்த பவரும் கிடையாது. இந்த பவர் வந்து முன்னாடி நின்றுச்சுன்னா இது முன்னாடி எந்த பவரும் கிடையாது. அதுக்கப்புறம்
மிருகத்துடைய சொரூபம்னு ஒன்று இருக்கு. சொரூபம், இமேஜ் ஆஃப் பீஸ்ட். நம்ம பார்க்கலாம், அது என்னன்னு பார்க்கலாம். அதுதான் அடுத்து பேச போறாரு அன்பான சொல்லல. பட் இவங்க எல்லாம் ஒன்று சேர்ற பிளான் தான் இப்போ நடந்துட்டு இருக்கு. புரொட்டஸ்டான்ட் சபை நீங்க பார்த்துட்டு இருக்கீங்களா? இன்னைக்கு புரொட்டஸ்டான்ட் சபை எப்படி இருக்கு? அவங்களுடைய ஊழியங்கள் எப்படி இருக்கு? அவங்க எந்த அளவுக்கு ஆப்போசிட் என்ன பண்றாங்க? அந்த ஒரு ரோம கத்தோலிக்க ஆப்போசிட்டா எவ்வளவுதான் பேசினாலும் ஒரு காலகட்டத்தில் என்ன ஆயிடுவாங்க? ஒன்னாயிடுவாங்க. ஏன் ஒன்னாயிடுவாங்க? எப்படி ஒன்னாவாங்க? சிம்பிள். பாஸ்ட் சொன்னா கேட்பாங்க. பாஸ்ட் என்ன சொல்றாரோ கேட்பாங்க. கரெக்டா? ஹெட் என்ன சொல்லுதோ எல்லாம் கேட்பாங்க. கேட்காதவங்க என்ன பண்ணுவாங்க? பாஸ்ட் சொல்லு தப்புன்னு வெளியே வருவாங்க. கரெக்டா? பாஸ்ட் சொல்றதெல்லாம் வேத வாக்கியம் நினைக்கிற என்ன பண்ணுவாங்க? செய்வாங்களா? அமைப்புகள் அப்படித்தானே இருக்கு. பெரியவர் எங்களுக்கு என்ன சொல்றாரோ அவர் தான் கேட்கணும். அவர் தான் அவர் என்ன சொன்னாலும் ஓகே. அந்த மாதிரி எல்லாம் ஒண்ணா நினைக்கும் போது மனிதரால் போதிக்கப்பட்ட அந்த கற்பனை அடிப்படையில் அவங்க சொல்ற பேச்செல்லாம் என்ன பண்ணுவாங்க? கேட்பாங்க. அப்படி கேட்கும் போது அன்பான சரஸ்வரியில இப்படி இவங்கெல்லாம் கூட்டமைப்பா இருக்கும் போது இவங்கெல்லாம் ஒண்ணு சேரும் போது இவங்க கூட ஒண்ணு சேராம தனித்து நிக்கிற ஒருத்தரை கிளீனா கண்டுபிடிக்கலாம். யார் அவரு? அதான் ஒருத்தர் இருக்கிறார்ல, பைபிள் தெரியறல்ல ஒருத்தர். அந்த அமைப்பு இருக்குல்ல, ஈஸியா ஐடென்டிஃபை பண்ணலாம். இவர் தான்ப்பா அவர். அது வரைக்கும் என்ன பண்ண முடியாது, நமக்கு கிரேஸ் டைம். அந்த கட்டம் வந்துருச்சுன்னா அவங்களுக்கு ஆப்போசிட் நிக்கிறது யார் தான்? நம்ம தான். இந்த ஒரு விஷயத்தை எங்கே பார்த்துருக்கோம்னா ஒரு அருமையான அடையாளத்தை பைபிள் நம்ம காமிச்சிருக்கு. எங்க தெரியுமா? எரோது, எரோதியால். எரோது சிவில் கவர்மெண்ட் அல்லது வலு சர்ப்பம். எரோதியால் அந்த மிருகம் அல்லது போப்போசி. அவருடைய மகள் கள்ளத்திற்குதர்சி இல்லையா? எரோதுடைய மகள் யாரு? புரொட்டஸ்டன்ட் சபை. இப்ப என்ன பண்ணோம்? நாட்டியம் ஆடணும். யார தலை வாங்க? ஓகே, யாருக்கு தலை வேணும்? எரோதியலுக்கு வேணும். யாருக்கு வேணாம்? எரோதுக்கு தேவையில்லை. கரெக்டா? எரோதியலுக்கு வேணும். நம்ம இந்த அமைப்புகளுக்கு ஆப்போசிட் நிக்கிறது யாரு? நம்ம தான். அது யாருக்கு நல்லா தெரியும்? அந்த எரோதியலுக்கு நல்லா தெரியும். இப்ப இருக்கிற பேகிஸ்த சபை அமைப்புக்கு, போப்போ சிஸ்டமுக்கு பைபிள் ஸ்டூடெண்ட்ஸ் ஒருத்தங்க இருக்காங்க. அவங்க நமக்கு எதுக்கு நல்லாவே தெரியும். ஆனா இது வரைக்கும் ஒன்றும் செய்ய முடியாது. அந்த நாட்டியம் ஆடி அவர் வாக்கு கொடுத்து கேட்கிற வரைக்கும் ஒன்றும் செய்ய முடியாது. கரெக்டா? ஆனா நல்லாவே தெரியும் இப்படி ஒரு அமைப்பிற்கு நம்மளை பத்தி தப்பா பேசிட்டு இருக்கு. தெரியுமா தெரியாதா? ஏன் அவங்க வந்து இங்க கேட்டாங்களா சப்ஜெக்ட? நம்ம பேசிக்கிறவங்க கேட்குறாங்களா? கேட்கல. பின்ன எப்படி தெரியும்? ரொம்ப நல்லா தெரியும். நம்ம தான் யூடியூப், ஃபேஸ்புக் நல்லா வச்சுட்டு என்ன பண்ணிட்டு இருக்கோம்? கிளீனா போட்டுட்டு இருக்கோமே, தைரியமா பண்ணிட்டு இருக்கோமே, ஒளிவு முறையா பண்ணிட்டு இருக்கோம். நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் நமக்கு இதெல்லாம் யாரு கவனிக்கலன்னு. எல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்காங்க? நல்லா தான் கவனிச்சுட்டு இருக்காங்க. தெரியுது. நம்ம சத்தியத்தை எல்லாம் கேட்க கவனிக்கல. நமக்கு ஆப்போசிட்டா யார் இருக்காங்கன்னு என்ன யார் தெரியும்? நல்லா அவங்களுக்கு தெரியும். அந்த அமைப்புகள் என்ன, அந்த சிஸ்டம் என்னன்னு தெரியும். அன்பான சராசரியில அப்ப அவங்களுடைய ஒரே ஒரு இலக்கு, ஒரே ஒரு டார்கெட் என்ன தெரியுமா? யோனுடைய தலையை எடுக்கணும். கரெக்டா? இவங்கெல்லாம் ஒண்ணு சேர்ந்தாலே சபையை வந்து என்ன பண்ணும்? முடிவுக்கு எடுத்துட்டோம். தலை எடுக்கணும் என்ன அர்த்தம்? கதையை முடிக்கணும். பூமியில சபையுடைய முடிவு வரணும். அதுக்கப்புறம் இவங்களுடைய ஆளுகை வந்து அதிகமா நடக்கணும். இதெல்லாம் நடக்கும். ஆக இதுக்கு முன்னாடி தேவனுடைய பிள்ளைகள் நம்ம மாம்சத்துல இருக்கு. நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன? இந்த அமைப்புகள் இங்கெல்லாம் ஒண்ணு சேர்ந்துட்டு இருக்கு. கரெக்டா? ஏதோ ஒரு வழியில நமக்கு ஆப்போசிட்டா வரலாம். நம்ம நினைச்சிட வேணாம் நம்ம தலையை அப்படியே எடுத்துருவாங்க. ஆனாலும் தேவனுடைய பிள்ளைகள் ஏதோ ஒரு கட்டத்துல நம்ம எதுக்காக நிக்க வேண்டியதா இருக்கு? சத்தியத்துக்காக நிக்க வேண்டியதா இருக்கு. எப்படி சொல்லலாம் அப்படின்னா, நம்ம பார்க்குறோம் பாஸ்வர் சப்ஜெக்ட் எல்லாம் பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா? பாஸ்வர் சப்ஜெக்ட் சொல்லும் போது இதை எரோதை பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. எரோதுடைய புளித்த குறித்து என்ன பண்ணுங்க? எச்சரிக்கையா இருக்கு. கேட்டிருக்கீங்களா? அப்படின்னா என்னன்னு? எரோத புளித்துனா என்ன சொல்லுங்க. கேட்டு தானே இருக்கும். பாஸ்வர் 7 நாள் கிளாஸ் அந்த கேட்கலையா? பாவ வருஷம் சிந்தை, வருஷம் கேட்கறல. சிஸ்டர் சொல்லுங்க. பாவ சிந்தை, கேட்கல. பாவ ஆன்லைன் சிந்தை, சிஸ்டர் சொல்லுங்க. சொல்லுங்க சிஸ்டர், இன்னொரு ரிப்பீட் பண்ணுங்க. பாவ சிந்தை, என்ன சிந்தை? பாவ சிந்தை. பாத்தீங்களா? அன்பான சரஸ்வரியில இதெல்லாம் இங்கதான் நமக்கு இருக்கு. நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் பாஸ்வர் கிளாஸ்னா பாஸ்வர் டைம் வரும்போது வெறும் பாஸ்வர் சப்ஜெக்ட் தான் நான் கேட்குவேன், வேற எதுவும் கேட்க மாட்டேன். அது மட்டும் கேட்கலன்னா அவ்வளவுதான். நான் வந்துட்டு அந்த பாத்திரத்தை எடுக்க என்னால முடியாது. ஏங்க அன்பான சரஸ்வரியில புளிப்புங்கிற தேவன் பல வழியில காமிச்சிட்டு இருக்காரு. நம்ம அது புரிந்து கொள்ள தான் இருக்கு. வெறும் பாஸ்வர் சப்ஜெக்ட்லாம் ப்ரிப்பரேஷன் இல்லை. நினைச்சிட வேண்டாம், தப்பா நினைக்க வேண்டாம். நான் உண்மையில சொல்றேன், பாஸ்வர் சப்ஜெக்ட் உங்க ப்ரிப்பரேஷன் கிடையவே கிடையாது.
இல்லையா? அதை கேட்கறதுனால நீங்க வந்து ப்ரிப்பரேஷன் இல்லை. அதனுடைய அடையாளம் வந்துட்டு ஒரு மாற்றம் இல்லை. நீங்க எதுக்கு இப்போ அந்த பாத்திரத்துல கை வைக்க போற விஷயம் வந்து ஒரு ஒரு சிம்பிள், அது ஒரு அடையாளம், ஒண்ணுமே கிடையாது. நீங்க அப்படி கை வைக்கும் போது ஒண்ணு நடக்க போறது கிடையாது. அந்த வாழ்க்கையை வாழ்ந்தா மட்டும் தான் அந்த கை வைக்கிறதுக்கு அர்த்தம், அவ்வளவுதான். அது பல கோணத்துல தேவன் நம்மள்ட்ட பேசிட்டு இருக்காரு. கரெக்டா? அது மட்டும் இல்ல, நமக்கு தெரியும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில அவருடைய பாடியில ரொம்ப பாடுபட்ட அவயங்கள் எது? தலை, கை, முதுல அடிச்சாங்களா? கடைசி எது பாடுபட்டது? இருதயம், கடைசி அடிபட்ட அங்க எது? இதயம், பாதம். ஹார்ட். கரெக்டா? பாதங்கங்களுக்கு அதே மாதிரி கஷ்டம் இருக்கு. கரெக்டா? இனிமேல் பாதங்களாம் இருக்கிறோம்னா நமக்கு எதிரிகளை யார் இருக்க போறாங்க? இந்த பேர் கிறிஸ்துவ அமைப்புகள் நமக்கு இருக்க போறாங்க. மிகப்பெரிய வழியில நமக்கு ஆப்போசிஷனா வருவாங்க. தேவனுடைய கிருபையின் காலங்கள் இருக்கு. நினைச்சுங்க. எப்படி கர்த்தராகிய இயேசுடைய அந்த அவயங்கள்ல பாதங்கள் ஆணி அடிக்கப்பட்டதோ, நமக்கும் கஷ்டங்கள் என்ன இருக்கு? இருக்க போகிறது. அதை நம்ம மைண்ட்ல வச்சுக்கலாம். அதுக்கான ப்ரிப்பேர் பண்ணலாம். ஆனால் என்ன நடந்தாலும் நம்ம கவலைப்பட தேவையில்லை. நம்ம பார்த்தோம் இல்லையா? அந்த வலு சர்பத்துல தண்ணியை வந்து விடும்போது கூட அந்த ஸ்திரீ என்னாச்சு? வனாந்திரத்துக்கு போகிறதுக்கு பெரும் கல்லுகள் 2 சிறைகள் கொடுக்கப்பட்டது. என்னங்க அந்த 2 சிறைகள்? என்ன படிச்சிருக்கணுமா? தேவனுடைய பைபிள், சத்தியவேத, பழைய ஏற்பாடு, புதிய ஏற்பாடு. தேவனுடைய ஏற்பாடு. சத்தியத்தை சார்ந்து கொண்டிருக்கிற நமக்கு எந்த எதிரிகள் வந்தாலும் நம்ம பட்சத்தில் யார் இருக்க போகிறார்? தேவன் நம் பட்சத்தில் இருந்தால் நமக்கு எதிராக நிற்பவன் யார்? அதுதான் நம்முடைய டெஸ்ட். ஸோ கடைசியாக நம்ம அந்த டெஸ்ட் நமக்கு இருக்க போகுது. ஆகையால் அன்பான சொல்ல இதோட இந்த படத்தை நான் இங்கே நிற்க வைக்கிறேன். ஸோ வருகிற நாளத்தில் தொடர்ச்சியான இந்த பகுதியை நம்ம பார்க்கலாம். இந்த ஒரு நாளில் நம்ம பார்த்த இந்த பகுதியில் பார்க்கும்போது அந்த ஒரு ஆர்மகதன் அப்படிங்கிற அந்த விஷயத்துடைய கனெக்டா எதுக்காக நடக்குமோ அந்த ரிலீஜியஸ் வியூவில் நம்ம பார்த்தோம். அதில் கூட 16வது சொல்லப்பட்டிருக்க அந்த வலு சர்பம், மிருகம், கள்ளத்திற்குதர்சி, இந்த 3 பேரை பார்த்தோம். இந்த வலு சர்பம் சிவில் பவருக்கு அடையாளமா இருக்கும்போது, இந்த மிருகம் பர்பஸ் சிஸ்டம் அடையாளமா இருக்கு, இந்த கள்ளத்திற்குதர்சி ப்ரொடக்ஷன் சிஸ்டம் அடையாளமா இருக்கு. இவங்க 3 பேரும் ஒன்று சேரும் போது நிச்சயமாக இவங்க ஒன்று சேர்க்கும் போது அந்த ஒரு வாயிலிருந்து அசுத்தாவிகள் என்ன வரும் நம்ம இதை பார்க்கலாம். அந்த தவளைகளுக்கு ஒப்பான அசுத்தாவிகள் அடுத்த டைம்ல என்ன பண்ணலாம் பார்க்கலாம். ஆகையால் இதன் மூலியமாக தேவனுடைய பிள்ளைகளுக்கும் துன்பங்கள் இருக்கும் அப்படிங்கிற பகுதி கூட இந்த இடத்துல பார்த்தோம். ஸோ வருகிற நாட்களில் தேவனுக்கு சித்தமானால் தொடர்ச்சியான பாடங்களை பார்க்கலாம். தேவன் தாம் இந்த பாடத்தை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.